திருச்சிற்றம்பலம். பிரேமம்மா அடியல் புத்தக உடனே சுவாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, 4 துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். புலியர்கோன்கள் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், பங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசகுடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய. சொக்கநாதன் என்பார். ஆற்றைய நீவேணி அமலனே மெய்யதனில் நீற்றை புனையும் நிமலனே, கூற்றையே குமைத்தவனே என் சிரத்தும் கோணகத்தாளை அமைத்தவனே, சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் திருச்சாடல் என்ற அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இப்பொழுது நாம் இருக்க வேண்டிய பாடல் 19வது பாடல். ஆனா 19வது பாடல் வர்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு ஓரல் டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். எல்லா பாடலையும் என்ன அளவுக்கு நம்ம புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கேள்வி கேட்டு இருக்கோம். அந்த வகையில நாம பார்த்திருந்த பாடல் 14 பாடல்கள் பார்த்திருக்கோம். இன்னும் 15, 16, 17, 18 இது 4 பாடல்களை பார்த்துட்டோம்னா 19வது பாட்டுக்குள்ளையும் போயிடப்போம். அதனால இன்னைக்கு பெருமான் திருவருள் கூட்டுவார்னு நினைக்கிறேன் 19வது பாட்டுல போறதுக்கு. சப்போஸ் போக முடியாதுனாலும் அடியரை பொறுத்தரல வேண்டும். சரி, இப்போ முக்கியமான செய்தி, இந்த திருச்சாடல் அப்படிங்கிற இந்த பதிகம் நமக்கு எதை தருகின்றது அப்படின்னா, இந்த திருச்சாடல் என்பது பதி முதன்மையை பறைசாற்றியது. அதாவது பதி என்பவன் சிவபெருமான் ஒருவன் தான், இறைவன் ஒருவன் தான் அப்படின்னு கொண்ட கொள்கையில் இருப்பது சைவ சமயம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னது திருமூலர் திருமந்திரத்துல. அப்போ அப்பேற்பட்ட அந்த பெருமானை நாம் தொடர்ந்து அவனை இருக சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே அப்படின்னு நாம சொல்வதற்காக நமக்கு பெருமான் நமக்கு எழுந்தல் இருக்கு. அதனால இனிமே பெருமானை சிக்கனை பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். பெருமானை எப்ப சிக்கனை பிடிக்க முடியும்? அவனை பற்றிய முழு உணர்வு, அவனை பற்றிய முழு புரிதல் ஏற்படும் போது நம்ம எல்லாத்தையும் சிக்கனை பிடிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அம்மா அப்பா எல்லாம் யாருமே குழந்தைங்களுக்கு அந்த அவங்களோட கஷ்டத்தை எல்லாம் சொல்லி வளர்க்கறது அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப இருக்கிற என்னுடைய ஜென்ரேஷன் சொல்றேன், எனக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் எங்க அம்மா அப்பா எல்லாம் கஷ்டம் சொல்லிதான் வளர்த்தாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா, ஒரு பணத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும், படிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க. எங்களுக்கு அதுல ஒரு அருமை தெரியும். நானும் என்னுடைய மனைவியோ ஏதாவது குழந்தைங்கிட்ட சொன்னா, அட போப்பா நீ என்ன எடுத்த உடனே ஆரம்பிச்சிட்டியா நீங்க அப்படின்னு குழந்தைங்க காதுலயே வாங்காம ஓடிடுவாங்க. அப்போ அந்த அந்த அப்ப என்ன ஆகுது, அவங்களை பற்றிய புரிதல் ஏற்படாது. அப்பன்னா என்ன அப்படின்னா, அப்பன்னா ஏதோ ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி நினைச்ச நேரம் ஒரு ஸ்வைப் பண்ணா காசு எடுத்துக்கலாம், அங்க போயிட்டு நம்ம போய் பண்ணிக்கலாம். அம்மானா அது போன நேரம் ஃபுட் மிஷின் மாதிரி, வெண்டிங் மிஷின் மாதிரி காசை போட்டு குடிச்சதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரியான உணர்வு தான் இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு இருக்கு. என்ன காரணம்? அம்மா அப்பாவை பற்றி புரிதல் இல்லை. அவங்க எங்க பிறந்தாங்க, அவங்க கூட பிறந்தவங்க யாரு, அவங்க என்ன மாதிரி சூழல்ல வளர்ந்தாங்க, அவங்க எப்படி எல்லாம் நம்மளை இந்த சூழல்லே நம்மள பாதுகாத்துட்டு இருக்காங்கன்ற அந்த நினைப்பு வரும்போதுதான் தாய் தந்தையர் மேல அலாதியான பாசம் நமக்கு வரும். அவங்களை விட்டு அகல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நமக்குள்ள வரும்.
அதனால அப்பேற்பட்ட அந்த நினைப்பை நாம் பெற வேண்டும் அப்படின்னா எப்படி தாய் தந்தையரை பற்றிய புரிதல் ஏற்படுத்திக்கணுமோ அது போல நமக்கு தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய தாயுமானவனாகிய சிவபெருமானுடைய புரிதல், அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் புரிதல் இருக்கும். சப்போஸ் அந்த புரிதல் ஏற்படல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எந்த நேரம் வேணாலும் தடம் புரண்டுவோம். நம்ம போயிட்டே இருக்கோம். ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஏங்க சிவபெருமானை கும்பிடுறீங்க, அவர் கும்பிடுறதுக்கு என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் வேற வேற சமய நண்பர்களும் என்கிட்ட இருக்காங்க, நிறைய வேற மத நண்பர்கள்லாம் என்கிட்ட இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் ஆனந்து, ரொம்ப கஷ்டம் தான், இன்னைக்கு வரைக்கும் பெரும்பாலும் கஷ்டம் தான், பெருசா நமக்கு ஒன்றும் எனக்கு கஷ்டம் ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ கஷ்டம், அதாவது கஷ்டத்தை வேணாம்னு சொல்றதை விட ஐயா என்னடா கஷ்டம் இல்லாம எனக்கு போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி கஷ்டம்ன்றது ரொம்ப ரொம்ப பிடிக்குது. என்ன இன்னைக்கு டெஸ்ட் கம்மியா இருக்கு, எப்பயுமே முதுகுல சுடீர் அடிப்பாரு, எனக்கு என்ன மெதுவா மயில ரகத்து வருகிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் நாட்கள் தோட்டும். அப்போ அந்த கஷ்டம் பெருமாள் கொடுக்க என்ன ஆகும்னா, ஒரு சில நண்பர்கள் சொல்லுவாங்க, மற்ற நண்பர்கள், அவங்களுக்கு நம்ம சமயத்தை பத்தி தெரியாது. ஏன்டா ஆனந்து, நீ கஷ்டப்படுற இல்ல, என்னமோ சிவபெருமானை கும்பிட்டா கஷ்டம் தான் கிடைக்குமாமே, அதனால நீ கும்பிடு, யாரையாச்சும் கும்பிடு, சிவபெருமானை தவிர வேற யாராச்சும் கும்பிடு என்னை கேட்பாங்க எங்க வேற மதத்து நண்பர்கள். நீங்க அவங்களுக்கு அவங்க சமயத்தை கும்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க, சொல்றதுக்கு சொன்னாலும் கேட்க போறதில்ல நானு. அதனால அவன் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க சிவபெருமானை கும்பிட்டா எல்லாமோ நான் கேள்விப்பட்டேன், சிவபெருமான் கும்பிட்டா நிறைய கஷ்டம் கொடுப்பாரு போல, அதனால நீ என்ன பண்ணு, சிவனை தவிர வேற எந்த சாமினாலும் சூஸ் பண்ண, நிறைய சாமி இருக்கே சாய்ஸ், இந்த சமயத்துல நிறைய சாமி சாய்ஸ் இருக்குல்ல, நீ சாய்ஸ்ல சூஸ் பண்ணிக்கலாமே, நீ தயவு செய்து சிவனை மட்டும் கும்பிடாத. அடியனுக்கு ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் சில வேலைகள் போயிடுச்சு, ஒரு மாதிரி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலைகள் போயிடுச்சு, நிறைய பிரச்சனைகள் வந்ததா. அப்ப அவங்க சொன்னாங்க, நீ பண்றது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா, நீ கும்பிடுற சிவன் தான், அவர் தான் உன்னை சோதிக்கிறாரு, அவர் தான் உனக்கு பண்றாரு உடனே அப்படியே கண்கள் வடிய வடிய சொன்னேன். அடியனை வேலை போயிடுச்சு. ஃப்ரெண்டுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிச்சு, அவருக்கு வெளிநாட்டுல வேலை, அவருக்கு அமெரிக்கால வேலை கிடைச்சிச்சு. எனக்கு எங்கேயும் இருக்கிற வேலையும் போயிடுச்சு. அவர் சொன்னாரு, எங்க சாமி கும்பிட்டு இருக்கேன் பத்தியா, நீ எவ்வளவு தூரத்துக்கு பெருசா வச்சிருக்காரு, பட் நீ சிவபெருமானை கும்பிடுறதுனால உனக்கு பாரு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, நீ என்ன பண்ணு, சிவனை தவிர வேற விநாயகர் கும்பிடு, வேற யாராவது சாஃப்டான சாமியை கும்பிடு, அவர் என்னமோ ரொம்ப கொடூரமான சாமி மாதிரி தெரியுது, அவரை நீ கும்பிடாது அப்படின்னாரு. கண்கள் நீர் வடிய வடிய சொன்ன, சிவபெருமான் என்பது உன்னுடைய கருத்துப்படி இல்லைனாவே இருக்கட்டும், நிஜமாவே சிவபெருமான் இல்லாட்டினா கூட இந்த ஆன்மா இல்லாத சிவபெருமானை தேடிக்கொண்டே இருக்குமே தவிர, எனக்கு வேணுங்கிறது அவன் ஒருத்தன் தானே தவிர மற்ற எதுவும் இல்லை. இல்லாத சிவபெருமான், இந்த உடல் விட்டு இந்த ஆன்மா கலந்தாலும் சிவபெருமானே ஒருத்தர் இல்லைன்னு போனா கூட இந்த ஆன்மா இல்லாத சிவத்தை தேடிக்கொண்டிருக்குமே தவிர வேறு ஒருவரை கனவிலும் இது வணங்காது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நான் தைரியமா சொன்னேன். நீங்க நம்புனா நம்புங்க, நீங்க நம்புனா நம்புங்க. அடியன் சொல்லி கிட்டத்தட்ட 30வது நாள்ல அடியனுக்கு இங்க, அதாவது எத்தியோப்பியால அப்பாயின்மெண்ட் ஆர்டர், நான் சொல்றது 11 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சது. அவருக்கு கிடைச்சது இல்ல, விசா கிடைச்சது என்னோட நண்பருக்கு. அவருக்கு ஏதோ சின்ன ப்ராப்ளம் ஆகி அவர் அங்க போக முடியல. அடியன் இன்னைக்கு வரைக்கும் வெளிநாட்டுல இருக்கேன், அவர் அங்கேயேதான் இருக்காரு. ஆனா இது நான் இதுக்காக சொல்லல, பெருசுக்காக சொல்லல, அவன் பெருசு இவன் பெருசுன்னு சொல்லல. அவன் மேல வச்சிருக்கிற அந்த உரைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மள நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போகும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது எனக்கு. அதுல நம்பிக்கை இருந்தது. அடியன் கிளம்புறேன், எத்தியோப்பியாவுக்கு கிளம்புறப்போ பேக்ல எல்லாரும் என்ன எடுத்து வைப்பாங்கன்னா அது இது எடுத்து வைப்பாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பேக்ல ஒரு சின்ன மண்ணு அகல் விளக்கு ஒண்ணும், ஒரு சின்னதா ஒரு சின்ன திரி, பஞ்சு திரி கிடைக்குமோ கிடைக்காத பஞ்சு திரிக்குள்ள போட்டு, எங்க அம்மா என்னடா பண்ற அப்படின்னாங்க. இது எனக்கு தெரியல, இது மத்த சிவலிங்க திருமணி கொண்டு போனா கஸ்டம்ஸ்ல குடிச்சிருவாங்க என்னன்னு தெரியல, அதனால ஒரு அகல் விளக்கும் ஒரே ஒரு திரி மட்டும் உள்ளுக்குள்ள போட்டு அவன் பேக தூக்கிட்டு வந்தேன். பார்த்தா நான் எங்க பேக் வைக்கிறேனோ அது என்ன பண்ணுவேன்னா, ஆளவாய் ஆவதும் இதுவேன்னு சொல்லுவேன். மங்கையர்கரசி அப்படின்னு சொல்லி அந்த இடத்த ஃபைனலா முடியறப்போ ஆளவாய் ஆவதும் இதுவேன்னு தடை விட்டு வச்சுக்குவேன். ஏன்னா நான் இருக்கிற இடம் ஆளவாய், அவ்வளவுதான். எங்க அப்பா சொக்கநாதன் என் கூட வந்துருவான், அப்ப அந்த இடம் ஆளவாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு அங்க என்ன பண்ணேன், அந்த அகல் விளக்கு கீழே வச்சு ஏற்ற முடியல. அகல் விளக்கு கீழே வச்சு ஏற்றணும் என்ன பண்ண, ஒரு டம்ளர் குடிக்கிற டம்ளர் இருக்குல்ல, அந்த டம்ளரை கவுத்தி அதுக்கு மேல அகல் விளக்கை ஏற்றி தீபத்தை ஏற்றி வச்சிருந்தேன். அந்த அகல் விளக்கு காணாத முற்றோதல் கிடையாது, அந்த அகல் விளக்கு காணாத அடியார் திருக்கூட்டம் கிடையாது, அந்த அகல் விளக்கு செய்யாத விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு நாங்க பார்த்தோம்னா அகல் விளக்கு அடினதுக்கு அப்புறம் நான் எடுத்தது அந்த அகல் விளக்குல அங்க இருந்து எடுத்ததே இல்லை. நான் என்ன ஊத்தி என்ன ஆயிடுச்சு, அகல் விளக்கு முழுவதுமாவே அப்படியே வெடிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே சிக்கு பிடிக்கும் சொல்லுவாங்கல்ல, அப்படியே பிடிச்ச பாத்தீங்கன்னா அது ஒரு மரத்தூண் மாதிரி ஆயிடுச்சு.
மரத்தூண் மாதிரி ஆகி அது அப்படியே அதுக்கு மேல அந்த அந்த அகல் விளக்கு நான் எந்த நம்பிக்கையில கொண்டு வந்தேன்னு தெரியாது. ஆனா அந்த அகல் விளக்கு காணாத பூசனை அல்ல, அது காணாத அடியவர் திருக்கூட்டம் அல்ல. 5 வருடங்களா தொடர்ந்து எல்லா வெள்ளிக்கிழமையும் நம்மளுடைய அடியார் திருக்கூட்டம் வேற நாட்டுல நிகழ்ந்தது. 5 வருடங்களா தொடர்ந்து. அப்போ அதுக்கான வழிமுறைகளை அதான் சொன்னேன், எந்த முனைப்புல வந்தேன்னு தெரியாது. ஆனா எல்லாரும் சிரிப்பாங்க, ஏன் இந்த மாதிரி அடியார் திருக்கூட்டம் நடத்துறீங்க, என்ன உங்களுக்கு கிடைச்சிட போகுது, என்ன உங்களுக்கு செஞ்சிட போகுது. எனக்கு ஒன்னும் பதில் சொல்ல தெரியல. என்னமோ அடியார் திருவடி வணங்கினா நல்லதுன்னு சொல்றாங்க, எனக்கு ஒன்னும் புரியல. ஆனா கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கொடுத்துட்டே இருக்காங்க, சரி பண்றேன். ஆனா இப்பேற்பட்ட நான் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற அடியவர் திருக்கூட்ட தருவதற்காக பெருமான் என்ன அன்னைக்கே பக்குவப்படுத்திருக்கான்னு நினைக்கும் போது, ஆகா, நான் இப்ப பெருமையா சொல்லுவேன், என்ன சொல்லுவேன், உலகத்துல யாருக்கும் கிடைக்க முடியாது பெரிய பொக்கிஷம் எங்களுடைய அடியவர் பெருமக்கள். எங்களுடைய அடியவர் பெருமக்கள் ஒன்றை உடன் கலந்த அடியவர் பெருமக்கள் எனக்கு பொக்கிஷம். அவங்க கிடைச்சிருக்காங்க. அதுக்கு மேல எனக்கு இந்த உலகத்துல வேற ஒன்றுமே இல்லை, வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைச்சேன். ஆமா ஐயா, கஷ்டத்தை குடிக்கிறதுக்காவது சிவபெருமான் நம்மள நினைக்கிறாரு இல்லைங்க ஐயா. அவன் கஷ்டமே கொடுக்க மாட்டான். கஷ்டமே அதுதான் சொல்ல வந்தேன், அவன் கஷ்டமே கொடுக்க மாட்டான். அவன் என்ன பண்றான், அவன் எல்லாத்தையும் எளிமைப்படுத்தி நாம செய்த பிறவி போன பிறவியில செய்த அத்தனை விஷயங்களையும் அவன் எளிமைப்படுத்தி நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு இது கொடுத்தா நான்மா பக்குவம் கிடைக்கும், இது கொடுத்தா நான்மா கிடைக்கும் சொல்லி துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய், துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய், தொடர்ந்த முன் மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய், அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காண செய்தாய், அடைக்கலம் நீயே அம்மா, அடைக்கலம் நீயே அம்மா, அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்ற பாடல்ல துன்ப புடத்தில் இட்டு என்னை தூயவன் ஆக்கி வைத்தா இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பெல்லாம் பாடணும் கண்களை, சுவாமி ஒருவேளை எனக்கு துன்பம் கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணியிருந்திருப்பேன், கண்டிப்பா அடுத்தவங்களுடைய துன்பம் தெரிஞ்சிருக்காது, பசி தெரிஞ்சிருக்காது, முகவாட்டம் தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு யாராவது முகவாட்டம் பார்த்தா கவலைப்படாதீங்க, சுவாமி இருக்காது அப்படின்னு சொல்ற ஒரு பக்குவத்தையும் அடியார்கள் திருவடிதான் பெருசுன்ற அந்த பக்குவத்தையும் சுவாமி கொடுத்திருக்காரே நினைச்சு அப்படின்னு ஏன் சொல்ல வரேன்னா, நாம சிவபெருமான் மேல அந்த ஆழமான புரிதல் இல்லைன்னா நம்ம எந்த நேரத்துல யார் வேணாலும் வந்து என்ன பண்ணிடுவாங்க, எந்த நேரத்துல யார் வேணாலும் வந்து என்ன பண்ணிடுவாங்க, இங்க வேற சமயத்துக்கு போயிடலாமே, அங்க போனா அது கிடைக்குமே, இங்க போனா இது கிடைக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவாங்க, நம்மள வந்து ரொம்ப மாத்திடுவாங்க. அதனால வர்றது பெருசு இல்ல, வந்ததை நாம என்ன பண்ணணும், தக்க வைக்கணும். ஒரு நிமிஷம் ஆக நாம கொண்ட கொள்கையில நாம சிறப்பா இருக்கணும் அப்படின்னா அதுல அழுத்தமான ஒரு விஷயம் இருக்கணும். 63 நாயன்மார்களுடைய சரித்திரம் மட்டும் இல்லாட்டினா யாராவது சிவனடியார இருந்திருக்கும், எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்க மாட்டோம். ஏன்னா லேசா வலிச்சாலும் என்ன ஆகும், ஆகா வலிக்குது எங்கிட்டாவது ஓடிடுவோம் நினைப்போம். ஆனா இவ இத்தனை வழிகள் கொடுத்தாலும் கடைசியில அவனே பரிசா வருவான்ற நம்பிக்கை, ஒரே ஒற்றை நம்பிக்கையில தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம உயிர் தாங்கி இருக்கோம். நம்ம உயிர் ஏன்டா டே என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் கடைசியில நீ எனக்கு வருவ, நீ எனக்கு அப்பனா வந்து நீதான் என்னை ஏத்துக்குவேன்ற நம்பிக்கையில தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு. ஆக 63 நாயன்மார்கள் கற்றுக் கொடுத்த செய்தி என்னன்னா, எந்த துன்பம் வந்தாலும் நாம் என்ன பண்ணணும், சிவபெருமானுடைய திருவடியை பற்றணும். அதை விட புரிதலோட பிடிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. புரிதலோட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனைவி கணவனை கல்யாணம் முடிச்சிருவாங்க, அந்த கணவன் ரொம்ப அன்பு நிறைந்தவன், ரொம்ப செல்வந்தரா இருப்பான். திடீர்னு பார்த்தா செல்வம் எல்லாம் இல்லாம போயிடும். ஆனா அந்த மனைவி என்ன பண்ண மாட்டாங்க, அந்த கணவனை விட்டு போக மாட்டாங்க. ஏன் தெரியும் உங்களுக்கு, இவனால இதை விட பெரிய செல்வத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த மனைவிக்கு தெரியும். இவனாலதான் நமக்கு நல்ல அன்பை கொடுக்க முடியும்னு தெரிஞ்சனால கணவன் வந்து எவ்வளவு பெரிய இடத்துல கீழே இறங்கினாலும் செல்வத்துல அவனை பற்றி நிற்கக்கூடிய மனைவி போல சிவபெருமான் என்பவன் எத்தனை அளவுல நம்மளை இறக்கி விட்டாலும் அவன் எல்லாத்தையும் கொடுக்க வல்லவன்ற ஒரு நினைப்பு நமக்குள்ள இருந்ததுன்னா நாம் அவனை விட்டு ஒரு காலம் போக மாட்டோம். அவனை இறுக பற்ற வேண்டும் என்பதற்காக அவனுடைய அங்க அடையாளம் கூட அவனை பெருமைப்படுத்துகின்றவனை என்று சொல்வதுதான் அந்த திருச்சாளர். அவன் ஏன் வந்து இப்ப நம்ம திருச்சாளர் படிக்கிறதா என்ன கிடைக்கும்னா, சிவபெருமானை அகலாத
விட்டு அகலாத நிலை, அதாவது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்லுகின்ற வார்த்தையை நாம இருக பெற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். சரி, கேள்வி என்ன? நிறைய கேள்வி கேட்கிறாங்க பௌத்தர்கள். சிவபெருமான என்னங்க இந்த மாதிரி உங்க ஆள் பண்றாரு, இவரை போய் நீங்க தலைவரா வச்சிருக்கீங்களே அப்படின்னு பௌத்தர்கள் கேள்வி கேட்க, அதுக்கு யார் பதில் சொல்றா? நம்முடைய சுவாமி பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாருன்னா, கேள்வி என்ன கேள்வின்னா, போன வாரம் 14வது பாட்டுல முடிச்சோம். எதற்காக இவன் காளியோடு நடனம் ஆடினான்? காளியோடு எதற்காக இவன் நடனம் ஆடினான்னா, காளியோடு நடனமாடி அவளுடைய ஆணவத்தை நீக்கலன்னா காளியினுடைய சூலத்துல அவ எல்லாருடைய உடலையும் குத்தி அவ என்ன பண்ணிருப்பா? விழுங்கிருப்பா. அதனால காளியினுடைய ஆணவத்தை அடக்கி இந்த நம்மளுடைய வையகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுடைய உடலை பாதுகாத்தார் அப்படிங்கிற செய்தியை போன அமர்வுல பார்த்தோம். அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, கடகரியும் பரிமாவும் தேரும் உகந்து ஏறாதே, இடபம் உகந்து ஏறிய ஆறு எனக்கரிய எம்பேடி. ஒரு தலைவன் என்ன பண்ணலாம்? நல்ல ஜம்முன்னு சாரட் வண்டியில டகடின்னு வரலாம், ஒரு பெரிய ஒரு குதிரையில வரலாம், இல்ல ஒரு யானையில வரலாம், இல்ல ஒரு பெரிய பெரிய விஷயத்துல வரலாம். ஆனா இவனை பாரு, ஒன்னத்துக்கு ஆகாத மாடு மேல ஏறி லொடக்குன்னு வர்றானே, இவனை போய் நீங்க போய் தலைவன்னு சொல்றீங்களே, ஏன் இவன் மாடு மேல? இத்தனை வாகனங்கள் இருக்கு சிவபெருமானுக்கு. வாகனம் அதாவது ஐராவனம். ஐராவதம்னா வெள்ளையான ஒரு கொம்பு மட்டும் இருக்கும். ஐராவனம்னா என்னது? அதுவும் வெள்ளையானதான். ஆனா இந்த பக்கம் 500 தந்தம், இந்த பக்கம் 500 தந்தம், 1000 தந்தம் இருக்கும் அந்த யானைக்கு. அதுதான் சாமியோட வாகனம். சாமி எப்பயுமே ஷெட்ல போட்டிருப்பாரு. அது யாருக்காக மட்டும்தான் பயன்படுத்தினாரு? தானே முன் படை. ஆமா, சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக மட்டும் பயன்படுத்தினாரு. எப்பா அது வரைக்கும் என்ன பண்ண சாமி சுந்தரமூர்த்தி நாயர் சொல்லிட்டாரு, எப்பா நான் வந்துட்டேன், 2 பிள்ளைய கல்யாணம் முடிச்சிட்டேன், அதனுடைய அனுபவத்தை பெற்றுட்டேன், எல்லா அனுபவத்தையும் பெற்றுட்டேன் சுவாமி, இனிமே எனக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு என்ன இல்ல, வெறுத்தேன் மனை வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சாமி பாடி. அது உண்மை இருந்தது. சுவாமி சுத்தி வந்தாரு. சுத்தி வர்றது என்ன பண்ண, வாசல் என்ன நின்றுச்சு? ஐராவனம் நின்றுச்சு. சாமி என்ன பண்ணாரு? இந்திரனை கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் யானையில கூட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னார். யார? சுந்தரரை போய் யானையில கூட்டு வா அப்படின்னு சொன்னார். சொன்னவன என்ன பண்ண சுந்தரர் குடுகுடு, ஓகே நான் யானையில கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவருடைய யானையை எடுத்துட்டு, ஐராவதம் தான் சொல்றாரு போல சாமின்னு, அவருடைய யானை, ஏய் ஐராவதம் இல்லடா ஐராவனம். ஐராவனம் ஒரு ஆணை இருக்கா சாமி? இவ்வளவு நாளா கைலாயத்துல இருக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த சட்டரை ஓபன் பண்ண அப்படின்னா, சட்டரை ஓபன் பண்ணா 2 பக்கமும் தந்தத்தை வச்சு 500 தந்தத்தை வச்சுக்கிட்டு ஒரு யானை வெள்ளையேன்னு அவ்வளவு பெரிய ஆஜானுபவமா ஒரு யானை நிக்குது. பாக்குறாரு, இந்த யானையை இது நாள் வரைக்கும் நாங்க பார்த்ததே இல்லையே, எங்க சாமியை ஒளிச்சு வச்சிருந்தீங்க இந்த எவ்வளவு பெரிய யானைய, இவ்வளவு பெரிய விஷயத்த. இது அடியார்களை புகழை சொல்லுகின்ற சுந்தரனுக்காகவே பல காலம் அடியார் புகழை பாடினாருன்னு ஒரே காரணத்துக்காகத்தான் யாருக்குமே கொடுக்காத அந்த ஐராவதம் என்ற வெள்ளை யானையை சுவாமி அவருக்கு பரிசா கொடுத்தார். கார் நிக்குது வாசல்ல, பெரிய கார். கார் மட்டும் நிக்கல, காரை திறந்து வருகிறதுக்கு ஆளு யாரு? இந்திரன், பெருமாள், பிரமன் எல்லாரும் நிக்கிறாங்க. எல்லாரையும் தேடி எல்லாரும் போவாங்க. ஆனா இவர் துதிப்பதற்காக கையில வணங்கி, சுவாமி உங்களை வர சொன்னாரு ஐயா, ஐயா வர சொன்னாரு, ஐயா வர சொல்லிட்டாரா? என்னையா இப்பதானே பாடி வந்தேன், இந்த ஆள் கேட்ட உடனே கொடுக்க மாட்டாரு, இந்த ஆள் ரொம்ப லோல் பட விடுவாருன்னு பார்த்தா சுத்தி வர்றதுக்குள்ளே கொடுத்துட்டாரு. இந்த ஆளை பத்தி எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர்கள்லாம் வணங்க அப்படியே யானையில ஏறி அப்படியே பாடிக்கிட்டே போறாரு. அந்த பதிவை நமக்கு கையில போய் அடைகிறாரு. என்ன சொல்ல வரேன்னா, சுவாமிக்கு பிடிச்சது அடியாருடைய திருவடியை வணங்குவது. அடியார் திருவடி வணங்குறதுதான் சுவாமி சொல்லி கொடுத்த பெரிய மகா மந்திர ரகசியம். வேற எந்த மந்திரமும் வேணாம், வேற எந்த தந்திரமும் வேணாம். அடியார் திருவடிக்குள்ள எல்லாமே இருக்குன்றதை நாம உணர்ந்து அடியாருக்கு திருவணக்கம் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த ஆன்மா பெருமாயின், அதுதான் நீங்க சிவன் கிட்ட பெற்ற பெரும் பரிசு, பெரிய பெரிய பரிசு. ஆறுமுகம் 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 என்று கூதி ஆகமணி மாதவர்கள் பாத மலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும். யார் சொல்றாரு? அருணகிரிநாதர். ஆக மலர் ஆக சரியா பாடுங்க, யாராவது பாடுங்க, யாராவது எடுத்து பாடுங்க. ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையில் என்று ஆகமலர்
ஆகமலர் பாதமலர் சூடும் அடியார்கள் பதம் மேவி. அதாவது அடியார்கள் பதம் சூடுறாங்க, அடியார்கள் பாதத்தை தன் மேல சூடுறாங்கல்ல, அந்த அடியார்களுடைய பாதத்தை தூக்குவாராம். எப்படின்னு பாருங்க, அடியார் பாதம் இல்ல, அந்த பாட்டை கவனிச்சீங்கன்னா ஆகமலர் பாதம் சூடும் அடியார்கள் பதமே, அந்த சூடுகின்ற அடியார்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய பாதத்தை பணிஞ்சா போதும், பதமே துணை அப்படின்றது. பதமே துணை, அதை தவிர வேற எதுவும் துணை இல்லை. யார் சொல்றா? நம்மளுடைய அருணகிரிநாதர் சொல்றாரு, அடியார்கள் திருவடி, அதாவது சிவபெருமா அடியார்கள் பாதத்தை தன் தலைமையில சூடி இருக்காங்கல்ல அவங்களோட பாதத்தை போய் நான் பிடிப்பேன்றது. அடியார் பாதம் இல்ல. நல்லா புரியுதா? நல்லா புரியுதா? அடியார் பாதம் இல்ல, அடியார்களுக்கு ஒரு சிவனை நினைச்சு ஒரு அடியார் இருக்காரு, அந்த அடியாருக்கு ஒரு தொண்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஒரு வேலை செய்யற தொண்டர் இருந்தாருன்னா அந்த தொண்டர் பாதத்தை நான் தொடுவேன், அதுதான் எனக்கு சிறந்ததுன்னு யார் சொல்றா? அருணகிரிநாதரும் சொல்றது. அப்போ முருகப்பெருமான் இடத்துலயும் அடியார்கள் தான் சிறந்தவர்கள், சிவத்திலையும் அடியார்கள் தான் சிறந்தவர்கள். அடியார்களை தவிர்த்து வேற ஒன்றுமே இல்லை. அடியார்களை தவிர்த்துட்டோம்னா சைவத்துல ஒண்ணுமே கிடையாது. அதனால அடியார்கள் பாதத்தை வணங்குகின்ற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எல்லாம் கிடைச்சா நீங்க பெற்ற வரம் என்ன? பெருமரம். அதனால வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அடியார் திருவடியை வணங்குகின்ற ஆட்களை பெறுங்கள். அதுதான். அப்போ கடகரியும் பரிமாம் ஏயா அந்த சற்றல் அடுத்த ஆளுக்கு போறதுக்கு என்ன வச்சிருக்காரு? அடுத்த ஆளுக்கு போறதுக்காகவே, அதாவது சுந்தரருக்கு போறதுக்காகவே 2 பக்கமும் 500 தந்தமுடைய ஐராவணம் என்று சொல்லுகின்ற வெள்ளை யானையை வச்சிருக்காங்க. இந்த ஆள் மட்டும் எதுல வர்றாரு? இந்த ஆள் மட்டும் எதுல வர்றாரு? லொடக்கு இந்த வண்டியில வர்றாரு. நந்தியம் பெருமாள் இடபத்துல வர்றாரு. அப்போ இந்த ஆள் மட்டும் ஏன் இப்படி வர்றாரு அப்படின்னு பார்த்தா இதுக்கு ஒரு கதை இருக்கு. இப்போ போன வாரம் நான் ஒரு சின்ன இது சொன்னேன். என்ன சொன்னேன்? நாட்டாம படம் பாத்துருக்கீங்களா அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? நாட்டாம படம் பாத்துருக்கீங்களா? அதுல பாத்தீங்கன்னா மீனா வந்து சொல்லுவாங்க, எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எங்க அப்பா அவ்வளவு பெரிய ஆள், நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. பார்த்தா அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு? வண்டியில வந்து வரிசையா வந்து அவர் காலில் விழுந்து பொண்ணுகிட்ட பேச கூட மாட்டார். போயிட்டாரேமான்னு கையை மட்டும் காமிச்சேன்னா, உங்க வீட்டுல போய் இருக்கிற பொண்ணு, இவர் சின்ன வீட்டுல தான் இருப்பாரு, இவரோட பங்களா கோடி கணக்குல அவர் வச்சிருந்தா கூட இவரை வணங்கிட்டு போவார். அது மாதிரி இன்னொரு கதை ஒண்ணு நான் சொல்றேன். முதல் மரியாதை படம் தெரியல? முதல் மரியாதை படம் ஒருத்தவங்க தான் சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா இல்ல, அதுக்கு ஒரு செய்தி சொல்றேன். நீங்க அதை பாத்தீங்கன்னா நம்முடைய சிவாஜி கணேசன் பாத்தீங்கன்னா கால்ல செருப்பை போட்டுக்க மாட்டார். அதுங்களா? கால்ல செருப்பு போட மாட்டார். அந்த படத்தோட கான்செப்ட் படி கால்ல செருப்பு போட மாட்டார். கால்ல செருப்பு இல்லாமலே நடந்துட்டு இருப்பார். ஆனா அவருக்கு என்ன பண்ணுவாங்க? அவருக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க? எல்லாரும் ஊரே மரியாதை கொடுக்கும். கால்ல செருப்பே போட மாட்டார். எதுக்காக செருப்பு போட மாட்டாருன்னு சொல்லி அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். அவங்க மாமா இருக்காருல்ல, யாரு இவரோட மாமா, யாரு முதல் மரியாதை வடிவகரசோட அப்பா வந்து ஒரு நாள் காலில் விழுந்து அவர் காலில் அப்படி தொட்டிருப்பாங்க. அவர் ஒரு நாள் என்னுடைய மகளை திருமணம் முடிச்சுக்கோங்கன்னு காலில் விழுந்து ஒரு நாள் தொட்டார். அன்னையில இருந்து மாமாவே நம்ம காலில் விழுந்துட்டாரு, நமக்கு இது தொட்டுட்டாரு, இனிமே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம செருப்பு போடக்கூடாதுன்னு செருப்பு இல்லாம அணிவாரு நடப்பாருன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. இப்போ இது தெரிஞ்ச கதை. அது மாதிரி நம்ம அப்பனுக்கு 1000 டொயாட்டோ இருக்கு, கார் இருக்கு, BMW இருக்கு, ஆடி கார் இருக்கு, எல்லாம் வரிசையா வச்சிருக்கான். அவனுடைய ஷோரூம்ல அத்தனை, வீட்டுல அவனுடைய காரிடார்ல எல்லாமே இருந்தா கூட ஏன் இந்த மாட்டு வண்டியில மாட்டு மேல ஏறி போறான்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அதுக்கு என்ன விஷயம் தெரியுமா? 2 விஷயம். முப்புறம் எரிச்சாச்சு. எல்லாத்துக்கும் தெரியும், முப்புறம் எரிச்சாச்சு. முப்புறம் எரிக்கிறப்ப என்ன சொன்னாங்க சாமி கிட்ட? சாமி முப்புறம் எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். சொல்லிட்டு இவங்க என்ன சொன்னாங்க? சாமிக்கு என்ன பண்ணும்? ஐயோ, சாமி முப்புறம் எரிக்கணும்னா முதல்ல என்ன பண்ணும்? அவருக்கு ஒரு மேடை இருக்கணும், தேர் இருக்கணும், அவருக்கு ஒரு வில்லு இருக்கணும், அவருக்கு ஒரு அம்பு இருக்கணும், அதை தடுத்துறதுக்கு நம்ம அந்த தேர்கால் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி ஒரு தேரை ரெடி பண்றோம் சாமின்னு சொல்லிட்டாங்க. சொல்லலாமா? நாம என்ன பண்ணோம்? சாமி கிட்ட போய் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? சாமி எனக்கு நன்மையை கொடுன்னு கேட்க மாட்டோம். என்ன பண்ணுவோம்? சாமி எனக்கு நன்மையை கொடுன்னு கேட்க மாட்டோம். சாமி நீ எனக்கு இது கொடு, ஸ்பெசிபிக்கா கேட்போம். எனக்கு இது கொடு, அது கொடு, இது கொடுத்தா நான் உனக்கு என்ன பண்றேன், இது பண்றேன், அது பண்றேன்னு பெரிய ஆஃபர் எல்லாம் நம்ம சாமிக்கு கொடுப்போம். சாமினால முடியாத விஷயம் ஒண்ணுமே இல்ல. இவங்க சாமி கிட்ட கேட்டுட்டு எனக்கு அது முப்புராதிகளை அழிச்சிடுங்கன்னு சொல்றதுக்கு பதிலா முப்புராதிகளை அழிக்கிறதுக்கு நாங்க உதவுறோம்னு யாருக்கிட்ட? சாமி சிரிச்சுக்கிட்டாரு. அப்படித்தானே நாம நினைக்கிறோம். டெய்லி சாமிக்கு நம்ம சக்கரை பொங்கல் வச்சாதான் சாப்பிடறாரு போல.
டெய்லி நாம போடுற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் சாமி அங்கிட்டு இங்கிட்டு அலைகிறார் போல, நம்ம போடுற நகையை போட்டுட்டு தான் சாமி இங்கிட்டு வராரு போல, நாம போடுற பூ மாலையை போட்டுதான் சாமி அந்த பக்கத்து நம்ம நினைக்கிறோம்ல, அந்த மாதிரிதான் யார் நினைச்சா? தேவர்கள் நினைச்சாங்க. நம்ம கொடுக்கிற அந்த தேர்லதான் சாமி என்ன பண்ண போறான், முப்புறங்களை எரிக்க போறான் அப்படின்னு ரொம்ப காலரை விட்டுட்டு சாமி வந்துட்டார், சிரிச்சிட்டு வந்துட்டார். என்னப்பா தேர்லாம் ரெடியா கேக்குறேன். ரெடி சாமி. அவள் சாமி அப்படியே நடந்து மெதுவா ஜல்லு ஜல்லுன்னு காலில் இருக்கக்கூடிய அந்த சலங்கை ஒளி சிலம்ப பெருமான் அப்படியே நடந்து போறாரு. அங்க இருக்க பக்கத்துல தொட்டு இங்க பாரு சாமி ஏற போறாருல, அந்த படிக்கட்டு நான் தான் பண்ணேன். ரெண்டாவது சொல்றான், நீ என்னடா படிக்கட்டு பண்ணாலும் சக்கரம் வேணும்ல, சக்கரத்தை நான் தான்டா பண்ணேன் அப்படின்னா. சாமி காதுல விழுந்துட்டே இருக்கு. அப்புறம் சொன்னா ஒருத்தன், சக்கரை நல்லா இருந்தாலும் அதுக்கு அச்சாணி நான் தானே பண்ணேன்னா. இதெல்லாம் இருந்தாலும் மேல இருக்கிற பீடை இருக்குல்ல அது நான் பண்ணேன்னா. ஒருத்த அந்த நாலு தூண் இருக்குல்ல நான் பண்ணேன்னா. மேல இருக்கிற மகுடம் நான் பண்ணேன்னா, தொங்க மணி நான் பண்ணேன். அந்த எல்லாத்தையும் நான் கலந்துச்சு. சாமி சிரிச்சாரு, நீங்க பண்ணீங்களா? ஆஹா எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி என்ன பண்ணாரு, என்னப்பா வில் எங்க இருக்கு? சாமி மேருமலையவே வில்லாக்கிட்டோம். சரி, அம்பு என்னாச்சு? சாமி வாயு அக்னி அதுக்கப்புறம் திருமால் எல்லாரும் சேர்ந்து மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து நாங்க என்ன ஆயிட்டோம், அம்பாயிட்டோம் சாமி. இப்ப நீங்க எடுத்து உள்ளா சாமி அப்படின்னாங்க. சாமி கேட்டாரு, என்னப்பா 3 புறம் இருக்கு, ஒரே ஒரு அம்பு கொடுக்குறீங்களே, 3 அம்புக்கு நான் 3 மாங்காய், நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கேன், 3 மாங்காய் தொங்குது. மாங்காய்னா ஒரே இடத்துல தொங்கல, கிழக்கு பக்கம் ஒரு மாங்காய், மேற்கு பக்கம் ஒரு மாங்காய், தெற்கு பக்கம் ஒரு மாங்கான்னு தொங்குது. இந்த 3 மாங்காயை அடிக்கணும்னா மினிமம் எத்தனை கல் வேணும்? மினிமமா எத்தனை கல் வேணும்? மினிமமா 3 கல் வேணும். 3 வேணும். ஒரே கல் அடிக்கிற ஆற்றல் இருந்தாலும் மினிமமா 3 கல் வேணும். ஒரே ஒரு அம்பு கொடுக்குறீங்களே, இதுக்கப்புறம் இன்னும் 2 அம்பு எங்கப்பான்னு கேட்டா அவங்களுக்கு அப்பதான் தோணுது, இந்த ஒரு அம்புக்கே என்ன பண்ணிட்டோம், அக்னியை தூக்கி உள்ள வச்சு வாயுவை தூக்கி உள்ள வச்சு திருமாலே உள்ள போயாச்சு. இனிமே 2வது திருமால் தான் வரணும் இல்ல? 2வது அம்புக்கு 2வது திருமால், 2வது அக்னி, 2வது வாயு வந்தா தான் உண்டு. ஒரு வாயு ஒரு யுகத்துக்கு ஒரு அக்னி தானே, ஒரு திருமால் தானே, எப்படி வரப்போறது? சரி அவன் பார்த்தாங்க, ஒண்ணு கண்டுல சாமி சரி பண்ணி அப்படியே எடுப்பான்ட்டு என்ன பண்ணாரு, தன்னுடைய பெருவிரல் எடுத்து லேசா வச்சாங்க. பெருவிரல் வச்சு லேசா வச்சா என்ன ஆயிடுச்சு, அவங்க கட்டி வச்சிருந்தாங்கல்ல அவ்வளோ பெரிய அந்த விஷயம், எது அவங்க கட்டி வச்சிருக்க அந்த தூணு, அந்த தேரு, அந்த தேர் என்ன ஆயிடுச்சு, அப்படியே இட்டு போயிடுச்சு. அப்படியே ஒரு 250 வருஷம் பழமையான தேரை லேசா தொட்டா இத்து போய் பொதன்னு உழுவும் பாருங்க, அப்படி பொதன்னு உதிர்ந்துருச்சு. அப்ப எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு, தலை குனிஞ்சுட்டாங்க. நான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அந்த நான்ற இடத்துல சிவபெருமான் என்ட்ரி ஆனான்னா அந்த இடம் என்ன ஆயிடும், தவிடு கொடியாகும். நான் என்பது இருள், சிவபெருமான் என்பது ஒளி. ஒளிக்கு முன்னாடி இருள் எப்படி தன்னைத்தானே அப்படியே சூக்கமாகி மறைஞ்சு போகுமோ, அது போல நான் என்ற இருளுக்கு முன்னாடி சிவ ஒளி என்ன பண்ணும், அதை அப்படி துவம்சம் பண்ணிடும். அதனால உடஞ்சு சுக்கா போயிடுச்சு. இப்ப நாம ஒரு பெரிய மீட்டிங் வச்சிருக்கோம், அதுல ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருக்கோம், சேர் உடஞ்சிருச்சு. என்ன பண்ணுவாரு அந்த சீஃப் கெஸ்ட்? என்ன பண்ணுவாரு, ஐயோ உடனே என்ன பண்ணுவாரு, அதை விட பெரிய சேர், அவர் உட்கார்ந்துருக்க சேர் எப்படி தூக்கி சாமி நீங்க உட்காந்துருக்காங்க சாமி அப்படின்னு கொடுக்குற மாதிரி இங்க உடஞ்சு போன உடனே சாமி நிக்கிறாரு, வெறுமனே நிக்கிறாரு. அப்ப என்ன பண்ணாரு, திருமாலுக்கும் அந்த ஒரு பங்கு இருந்ததுல, ஐயோ நான் தான் பண்றேன், நான் தான் இதுக்கு சூப்பர்வைசர்ன்ற ஒரு பெரிய பங்கு இருந்தவனே திருமால் என்ன பண்ணிட்டா, அப்படி திருமாலும் தன்னுடைய அந்த விஷயத்தை எண்ணி நாணி அவர் என்ன பண்றாரு, டக்குன்னு என்ன நினைச்சாரோ எது நினைச்சாரோ. சாமிக்கு ரொம்ப பிடிச்சது அறம் தானே, சாமிக்கு ரொம்ப பிடிச்சது அறம் தான். அதனால அறத்தினுடைய வடிவமா இருக்கக்கூடிய ரிஷபமா யாரு மாறிட்டா, இப்போ திருமாலே மாறி தன்னுடைய முதுகை காமிச்சு, சாமி அது உடஞ்சிருச்சு. இவரு அப்படியே சேர் போட்டிருக்க கூடாது, தன்னையே சேரா மாத்திக்கிட்டாரு. யாரு, திருமால் சேர தூக்கி போடல. ஏன்னா அது கூட இன்னொருத்த செஞ்சு நான்ற எண்ணம் இல்லாம சாமி ஏன் முதுகுலையே உட்காருங்க சாமின்னு வளைஞ்சு நின்ன உடனே அந்த இடத்துல நான் என்பது திருமாலுக்கும் அழிந்து நின்றது. சுவாமி உடனே ஏறி உட்காந்துட்டார். அதுல இருந்து திருமாலே யாரா மாறினான், திருமாலே ரிஷபமா மாறி சிவபெருமானுடைய அந்த தன்னை மறந்து தன்னையே மறந்து தன்னுடைய ஆணவத்தை மறந்து பெருமானுக்காக வணங்கி தன்னுடைய முதுகுல பெருமானை ஏற்றி கொண்டது போல அந்த ஞாபகம் காரணமா அதுல இருந்து சிவபெருமான் எந்த வாகனத்தையும் தன்னுடைய வாகனமா ஏத்துக்கிட்டாரு, ரிஷப வாகனத்தையே தன்னுடைய வாகனமா ஏத்துக்கிட்டாரு. அதனால பெருமானுக்கு 1000 வாகனங்கள் இருந்தாலும் ரிஷப வாகனம் எதை சொல்லுதுன்னா, திருமாலே குனிந்து பெருமானுக்கு வாகனமா வருகின்றான்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம், நீ போய் திருமால் கிட்ட போய் நிக்காதன்னு, திருமால்கிட்ட போய் நிக்காது. சாமி எனக்கு காசு வேணும்,
நான் உன்னை பார்ட்னரா சேர்த்துக்கிறேன். திருமாலுக்கு படி அளக்குகின்ற குபேரனுக்கு படி அளக்கிறவனே பெருமான் தான், சிவபெருமான் தான். அந்த சங்கநிதி பதுமநிதி என்று சொல்லுகின்ற நவநிதிகளையும் தருகின்றவனாக விளங்குபவன் சிவபெருமான் தான். அதனால விடை வாகனம் எதை சொல்லுதுன்னா, சிவபெருமான் திருமாலுக்கும் உயர்ந்தவன். ஏன் திருமாலுக்கு உயர்ந்தவன் சொல்றோம்? ஏன்னா திருமாலுக்குள்ளதான் யார் இருக்கா? பிரம்மன் இருக்கான். பிரம்மனுக்குள்ளதான் யார் இருக்கா? பிரம்மனுக்குள்ளதான் யார் இருக்கா? எல்லா தேவர்களும் இருக்காங்க. இந்திராதி தேவர்கள் எல்லாம், இந்திரன் அவருக்கு தான் இருக்கான். இந்திராதி தேவர்கள் எல்லாம் 33 கோடி தேவர்களும் எங்க இருக்காங்க? அவனுக்குள்ள. அதனால இங்க எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரீம் லேயர் திருமால் தான். திருமாலே அப்பனுக்கு குடிஞ்சு முதுகு காமிச்சிருக்காங்கன்னா, முதுகு மேல ஏறி உட்காருங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு, அதனால எந்த விஷயத்துக்காகவும் திருமால் கிட்ட போக வேண்டாம், எங்க அப்பன் கிட்டயே அவர் வணங்கி நிக்கிறப்போ நாம அப்பன்ட்ட தான் வணங்கி நிக்கணும்னு சொல்லுகின்ற சிவபெருமான் சிறந்த தலைவன் என்று சொல்லுகின்ற காட்சியை நிறுவுவது விடைவாகனம். பெருமானுக்கு விடைவாகனத்தில் நிறைய உண்டு. ஆனா பிரதோஷத்துல வருகின்ற விடை இருக்கு இல்லையா, அது அறம், அது அறவிடை. பிரதோஷத்துல வருகின்றது விடை அறவிடை. அது மாதிரி திருமாலே அறமாக, திருமாலே வந்து என்ன அப்ப நீங்க நல்லா கவனிச்சுங்க. நான்ற எண்ணம் இல்லாம, நல்லா கவனிக்க, ஒரு நிமிஷம் கவனிச்சோம். எல்லாரும் ஆன் பண்ணலாம். இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் உங்களுடைய ஆன் பண்ணலாம். ஒரு நிமிஷம் முக்கியமான செய்திக்காக சொல்றோம். அப்போ இது வந்து தெரியற செய்தி என்ன தெரியுமா? நான் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம இருக்கணும். முதல்ல நான்ற எண்ணம் இல்லாம இருக்கு. நம்ம நல்லாமலாம் இருக்கோம், ஆனா எந்த அறத்தையும் செய்யலன்னா பெருமான் வரமாட்டான். நல்லா கவனிங்க. யாருக்கும் நல்லதும் செய்ய மாட்டேன், கெட்டதும் செய்ய மாட்டேன்னு உட்கார்ந்து இருந்தா அங்க பெருமான் வரமாட்டேன். எனக்கு எதுக்கு வம்பு? நல்லது செஞ்சா பிறப்பு வருமாமே, தீயது செஞ்சாலும் பிறப்பு வருமாமே. நான் நல்லது நல்ல இங்க கவனிங்க, முக்கியமான செய்தி. இங்க கவனிங்க, முக்கியமான செய்தி. இயம நியமம் சொல்றாங்கல்ல, இயமம்னா என்ன தெரியுமா? நல்லது செய்ய முடிஞ்சும் அதை செய்ய முடியாம இருக்கிறதுக்கு பேரு பாவம்னு அர்த்தம். உங்களால செய்ய முடிஞ்சும் அந்த எனக்கு என்னப்பா வம்பு படத்துல சொல்லுவான்னு ஒருத்தன், நம்மளுக்கு என்ன வம்பு? யாருக்கும் தெரியாம அமைதியா இருந்துட்டு அப்படியே போயிடணும், யாருக்கும் எந்த தந்திரம் கொடுக்காம அப்படியே அமைதியா இருந்துட்டு போயிருக்கோம்னு சொல்லி ஒரு படத்துல சொல்ற மாதிரி நாம அமைதியா இருந்துட்டு போயிருமே அப்படின்னு நினைச்சா, ஒரு நல்ல ஞானியினுடைய மௌனம் எங்க? ஒரு தீமைக்கு எதிராக நல்ல ஞானியினுடைய மௌனம் மிகப்பெரிய பாவத்தையும் தீங்கையும் உருவாக்கும். ஒரு நல்ல ஞானி என்ன பண்ணும்? தீமை இருந்தா என்ன சொல்லணும்? நீ பண்றது தப்புன்னு இடித்து உரைக்கணும். அது அந்த இடத்துல நமக்கு எதுக்குப்பா வம்பு சொல்லிருப்போம், ஞாபகம் இருக்காம சொல்லுவோம். நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம நெட்ல சொல்லாம வாய மூட்டை அமைதியா போய் நமக்கு எதுக்கு பொல்லாப்பு, அவங்கிட்ட வேற கெட்ட பேர் வாங்கிட்டு எதுக்கு இடம் தெரியாம போயிருந்தேன். என்னங்க சார்? இருக்கிற இடம் தெரியாம போயிரு சொல்ல, அது மிகப்பெரிய பாவம்னு நம்மளுடைய சமய சத்துல சொல்லுங்க. என்ன சொல்றா? உங்களால செய்ய முடிஞ்ச தர்மத்தை நீங்க செய்யாம இருக்கிறதும் மகா பாவம் தான். புரியுதுங்களா? அதனால நான் அப்படின்ற எண்ணம் இல்லாம இருக்கீங்க, குட்டு, வெரி குட்டு. ஆனா எந்த அறத்தையும் செய்யாம இருக்கீங்கன்னா சாமி வரமாட்டேன். அறம் செஞ்சணும், நான் என்ற எண்ணமும் இல்லாம அறம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோள் மேலே சிவபெருமான் அமர்ந்திருப்பான். கோவில் கோயிலா போய் சுமக்கணும்னு அவசியம் இல்லை. கோவில் கோயிலா போய் ஏதாவது ஒரு சாமி தேர் வருதுன்னா நான் வந்து பல்லாக்கு தூக்குறேன்னு சொல்லி ஓட வேண்டிய அவசியம் இல்லை, அவசியமே இல்லை. நீங்க நல்ல ஒரு நான் என்ற எண்ணம் இல்லாம அறச்செயல்களை செஞ்சு வந்தீங்கன்னா அவனுடைய காலை வந்து நீங்க கையை வச்சீங்கன்னா அவன் காலை உங்க கையில விழுகும். இப்படி கையை வச்சீங்கன்னா அந்த கால் சிலம்புலி கை, அந்த காலை தடவிட்டே உட்கார்ந்து இருக்கலாம். அவன் எப்பயுமே அவங்க தோள் மேல அமர்ந்திருப்பான். அதனால சிவபெருமானுக்கு என்ன பேர் தெரியுமா? சிவபெருமானுக்கு பேரு வந்து ஒரு பேர் இருக்கு, அவனுக்கு விடையேறின்னு ஒரு பேர் உண்டு. விடையேறி, விடையேறின்றது சிவபெருமானுடைய பேர். விடை என்பது என்ன அப்படின்னா, அது அந்த வேலை அந்த எஜமானன் செலுத்துகின்ற இடத்துக்கெல்லாம் போகுது இல்லையா, அவன் எங்கெல்லாம் போகுதுன்னு சொல்றானோ அங்கெல்லாம் போகுது இல்லையா. அந்த மாதிரி இந்த ஆன்மாவானது சிவம் என்ற அறத்தின் பாதையிலேயே சென்றால் அது உண்மையான விடை வாகனம். அந்த வாகனத்துல பெருமான் ஏதி உட்காந்துக்குவான். நீங்க நான் என்ற எண்ணமற்று அறச்செயல்களை செய்தீர்களானால் உங்கள் மேல் சிவபெருமான் உங்களுக்குள்ளேயே அவன் அமர்ந்து உங்களை செலுத்துவான் என்பதுதான் விடைவாகனம். இந்த முப்புறங்களை எரித்த அந்த தன்மை நமக்கு தருகின்றது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நான்ற எண்ணம் இல்லாம இருக்கும் இல்ல. இப்பெல்லாம் நான்ற எண்ணம் எல்லாம் சொல்றது இல்ல, அடியேன்னு சொல்றோம். நான்ற எண்ணம் நமக்கு வர்றது இல்லை, நல்லதுதான். ஆனா அதோட சேர்த்து என்ன பண்ணணும்? நம்மளால முடிச்சது. சாமி பெருசாலாம் பெருசா சொல்லவே இல்லை. என்னால தினமும் போய் ஒரு கோவில்ல வாசல் மட்டும்தான் தொலைக்க முடியும்னா பண்ணிட்டு வரலாம். எதுவுமே பண்ணலையா? யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா போன் பண்ணி நல்லா இருப்பா சொக்கநாதர் இருக்காரு, உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து, அவர் வருவாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அறத்தை நீங்க
செய்ய நினைக்கணும். அறத்தை நீங்க செய்தாலே, நீங்க நான் என்ற எண்ணத்துல இருந்து அறத்தை செய்தாலே இந்த சாமி வந்துருவார், நம்ம சாமி வந்துருவாப்பி. அதுதான் இந்த குடியரசு. அதனால கடகரியும் பரிமாவும் தேரும் உகந்து ஏறாதே இடபம் உகந்து ஏறியால் எனக்கரிய. ஏன்னா இத்தனை கார் இருக்கும் போது இவன் ஏன்டா இந்த கார்ல வர்றான், இந்த லொடக்கு வண்டியில வர்றான் அப்படின்னா, இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இவன் சுவாசம் பதில் சொல்றாங்க, தடமதில்கள் அவை மூன்றும் தலைகள் எரித்த அண்ணாவில் இடபமதாய் தாங்கிறன் திருமால் கான்சம். திருமால் தான் எனக்கு திருமாலே வந்திருக்கான். என்ன சொல்றாங்கன்னா நல்லா கவனிங்க, திருமாலை பெரிய தெய்வம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. அவர் தான் தெய்வம். இன்னைக்கு அப்படித்தானே சொல்றோம் அம்மா வண்டி, இன்னைக்கு அப்படித்தானே. எப்பா என்னதான் இருந்தாலும் காசுன்னு வந்துருச்சா, நம்ம என்ன பாடு, கோமாதா எங்கள் குலமாதா குலமாதர் கவளம் காக்கும் குலமாதா புவி வாழ்வில் அருள் செய்யும் குணமாதா எங்கள் கோமாதா பாடுவாங்கல்ல. பாடிட்டு இருக்கிறப்ப யார் வருவா, நாரதன் வந்துட்டு ஆகா 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 எவ்வளவு அழகா திவ்யமான இடம், நம்ம லட்சுமி கடாட்சமா இருக்கேன்னு பேர் வந்துட்டு. அப்படிதான் சரஸ்வதி சபதமே ஆரம்பிக்கும். அதாவது ஒரு இடம் மங்களகரமா இருந்தாலும் நம்மளால என்னதான் செய்ய முடியுது, அதுக்கு லட்சுமி வடிவம் தான் கொடுக்க முடியுது, சிவ வடிவத்தை கொடுக்க முடியல. ஏன் எப்ப பார்த்தாலும் இவன் சுடுகாட்டுல உட்கார்ந்து இருக்கான், இவன் பேயோட நடமாடிட்டு இருக்கான், எலும்பு கூட கடுத்துல போட்டுருக்கான், இவனை போய் மங்களம் சொல்ல முடியுமான்னா, இவன் ஃபைனல் ஸ்டேட் போட்டோ, இவன் வச்சிருக்கிற போட்டோ என்ன போட்டோ, சிவபெருமான்டைய போட்டோ எல்லாம் நாமெல்லாம் இல்லாதப்ப நடந்த போட்டோ. நாம இல்லாதப்பனா என்ன, உலகமே அழிஞ்சிருக்கிறப்போ அது எல்லாமே அவன் மேல சாம்பலா வந்துச்சு. எல்லாரும் இறந்து பார்க்க போனதுக்கு அப்புறம் திருமால்ல இருந்து எல்லாரும் இறந்துதான் அவங்களோட தலைப்போட கழுத்துல போட்டுக்கிட்டான். இந்த திருமாலே வாகனமா வந்தனால அவன் மேல ஏறி உட்காந்துட்டான். இது பாக்குறப்ப எப்படி தெரியுது இந்த, ஆனா அவனால என்ன பண்ண முடியும், பொன்னும் பொருளும் தருவானை போகமும் உணர்வும் உணர்ப்பானை. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவான், பொன்னையும் தருவான் மெய்ப்பொருளையும் தருவான், ரெண்டையுமே தருவான். உங்களுக்கு மெய்ப்பொருள் வேணுமா, நீங்க மெய்ப்பொருள் வேற எந்த சாமிக்கிட்டையும் வாங்க முடியாது. மெய்ப்பொருள்னா என்னன்னா முக்தி, முக்தி இன்பம். முக்தி இன்பத்தை வேற யார்கிட்டையும் வாங்க முடியாது. ஏன், அவங்களே யார்கிட்டதான் வாங்கணும், சிவபெருமான்கிட்ட தான் வாங்கணும். பொண்ணு பொண்ணு யார் தரணும், பொண்ணு அவன் தான் தர்றான் எல்லாத்துக்கும். பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் குணர்ப்பானை. அப்படி சொன்னவன என்ன கேட்டிருப்பாங்கன்னா, எல்லாருக்கும் என்ன ஒரு கேள்வினா, பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவான். எப்ப தருவான்னா, ஒருவேளை என்கிட்ட குற்றம் இருந்தா தரமாட்டானோன்னு யோசிச்சிருவோம்ல நம்ம. இவன் என்னமோ ஓடி வந்தா ஓட்டப்பதில ஓடி வந்தா பரிசு கொடுக்குற மாதிரி கொடுக்குறான் போல, அதனால ஓடி வந்தா தான் பரிசு நம்ம நினைச்சுக்கிடுவோம்னு சுந்தரர் என்ன சொல்றாரு, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் உணர்வும் உணர்ப்பானை அப்படின்னு சொல்லிட்டு, பின்னையன் பிழையெல்லாம் பொறுப்பானை. நான் செஞ்ச எல்லா தப்பையும் மன்னிச்சிருவான். நீ பயந்துகிட்டு ஐயோ பொண்ணு வாங்கணும் பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணாத, தவம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காத. தவம் செஞ்சாதான் அந்த பொண்ணையும் பொருளையும் வாங்க நினைக்காத, அவன் பக்கத்துல போய் நில்லு, அதுவே பெரிய தவம், அதுவே பெரிய தவம். அதனால நீ என்ன பண்ண தேவையில்லை. அதனால பொண்ணும் பொருள் அப்படின்னு சொல்லுகின்ற பொண்ணும் பொருளும் நாம இது பண்ண தேவை. ஒரே ஒரு நிமிஷம் சாமி, ஒரு நிமிஷம். ஹலோ அம்மா சொல்லுமா. நமச்சிவாய் மன்னிக்கணும் சுவாமி. ஆக பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானேனா ஓடி போய் நம்ம தவம் பண்ணா இல்ல, நீ தப்பே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, தப்பே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். தப்பே பண்ணாலும் நீ என்ன பண்ணிடலாம், சாமி கிட்ட போல. அதனால பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் புணர்வும் புணர்ப்பானை பின்னையன் பிழையெல்லாம் பொறுப்பானை. சரி, பிழைய பொறுப்பான்னு சொல்லிட்டீங்கல்ல, பிழைய பொறுப்பான அர்த்தம், நான் செஞ்ச தப்ப
சரி ஓகே பரவாயில்ல பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானே, அப்ப மனசுக்குள்ள வச்சுக்குவானோ இன்னைக்கு நான் இல்ல விலையெல்லாம் தவிர பணிப்பானே. அவன் என்ன பண்ணுவான்? இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு, நம்ம வீட்டுல ஏதோ ஒரு பொண்ணு பசனோ தப்பு பண்ணிட்டான்னு வச்சோம், என்ன பண்ணுவான்? வீட்டுக்குள்ள வந்துருவான், திரும்ப வந்து என்ன பண்ணுவான்? தம்பி நீ இனிமே நீ வந்து பண்ண தப்பெல்லாம் நான் மன்னிச்சுக்கிட்டேன், நீ வீட்டுல என்ன பண்ண இருந்துக்கோன்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டோம், முகம் கொடுத்து பொறுத்துக்குவோம், வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணுவோம், எல்லாம் பண்ணணும், முகம் கொடுத்து பேச மாட்டோம், இல்ல பழைய மாதிரி எல்லாம் செய்ய மாட்டோம். இவன் என்ன பண்ணுவானா சிவபெருமான்? விலையெல்லாம், அதாவது பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பிள்ளையன் பிழையெல்லாம் பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பான். அப்ப என்ன பண்ணுவான்? இங்க வாரு கூப்பிடுவான், கூப்பிட்டு சரி அந்த வேலையை செய்ய இந்த வேலையை செய்ய சொல்றப்ப எனக்கு என்ன ஆயிடும்? ஆகா, நம்மளை பொறுத்துக்க மட்டும் இல்ல, நம்மள என்ன பண்ணிட்டான்? உள்ள ஏத்துக்கவும் செஞ்சுட்டான்னு சொல்லி. அதனால நாம பிள்ளை செஞ்சிருக்கோம், நாம நல்லவன ஆனதுக்கு அப்புறம் தான் சிவபெருமான் அருள் செய்வான். இல்லவே இல்லை, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நம்ம நல்லவனாக முடியுமா? மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்துக்கண் ஆகுல நீர பெற. நாம என்னைக்காவது ஒருத்தனுக்கு ஒரு நாளைக்கு நல்லவன் ஆக முடியுமா? ஆக முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? நாம நல்லவனானதுக்கு அப்புறம் சாமி கிட்ட போவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கடல் வத்துனதுக்கு அப்புறம் முத்தெடுக்கலான்ற மாதிரி. அது நடக்கவே நடக்காது. கடல் அலை வந்துட்டு இருக்கிற என்ன பண்ணுவோம்? குதிச்சு உள்ளுக்குள்ள முத்தெடுக்கிற மாதிரி நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சிவபெருமான் திருவடிக்கிட்ட போயிடுது. மத்த சமயங்கள்லாம் என்ன சொல்லுது? ஐயோ பாவ மன்னிப்பு தர்றாரு இல்ல, அந்த சமயம் சொல்லுதா இல்லையா? மத்த சமயம் என்ன சொல்லுது? எங்க சாமி உங்களுக்கு என்ன தருது? பாவ மன்னிப்பு தருது. எல்லாம் கவனிங்க, ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்க. எங்க சாமி உனக்கு பாவ மன்னிப்பு தருது அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே என்ன பண்ணாங்க? எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை போய் பாவ மன்னிப்பு வாங்கியாச்சு. வாங்கிட்டு திங்கக்கிழமை என்ன பண்ணுவாங்க? அதே பாவத்தை பண்ணிட்டு, அதான் ஞாயிற்றுக்கிழமை பாவ மன்னிப்பு தரானே, திரும்பவும் போய் கேட்டுக்கலாம்னு சொல்லி பாவ மன்னிப்பு வாங்க. எது பாவ மன்னிப்பு? நல்லா கவனிங்க, நல்லா எனக்கு ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. முக்கியமான செய்தி, எது பாவ மன்னிப்பு தெரியுமா? அந்த சமயத்தை என்ன சொல்லுதுன்னா, இந்த பிறவியில நீ என்ன பண்ணையோ அது அவ்வளவுதான். நீ என்ன பண்ண, இந்த பிறவியில தப்பு பண்ணன்னு வச்சுக்கோ. நல்லா கவனி, முக்கியமான செய்தி. இந்த பிறவியில தப்பு பண்ணி நீ வந்து தப்பு பண்ணிட்டேன்னா, உனக்கு நான் ஒரு நாள் வந்து நரகத்தை தூக்கி போடுவேன். நல்லது பண்ணா ஒரு நாள் நான் வருவேன், வர்றப்ப நீ தூக்கி சொர்க்கத்துல போடுவேன் அப்படின்னு சொல்றது பாவ மன்னிப்பா? நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் உன் பாவம் கரையிற வரைக்கும் உனக்கு பிறவியை கொடுத்துக்கிட்டே இருந்து உன்னைய ஜீரோ பண்ணி என் உடம்பு நான் என்னையோட அணைச்சிக்குவேன்னு சொல்றது எது சாமி பாவ மன்னிப்பு? உனக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான், உனக்கு ஒரு எக்ஸாம் தான் எழுதுவோம், அந்த எக்ஸாம்ல நீ ஃபெயில் ஆயிட்டா உனக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்றது நல்ல குணமா? நீ எத்தனை இந்த எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டியா, இன்னும் 3 மாசம் கழிச்சு இன்னொரு எக்ஸாம் வைப்பேன். ஆனா அந்த கொஸ்டின் எப்படி இருக்கும்? இதை விட ஈஸியா இருக்கும், டஃபா இருக்கு, ஈஸியா இருக்கும். கொஸ்டினையும் ஈஸி பண்ணிட்டே வருவேன். கடைசியில சாமி என்ன பண்ணிடுவாரு? உன் பேரை மட்டும் எழுதுடா ராசா, உன் பேரை மட்டும் எழுது, அதுக்கே நான் மார்க்கை போட்டு என்ன பண்ணிடுறேன், அதுக்கு மார்க்கை போட்டு நான் உனக்கு பாஸ் பண்ணி விட்டு என் வேலைக்கு எடுத்துக்கிறேன் சாமின்னு சொல்றதுதான் விலையெல்லாம் தவிர படிப்பானை. இதை விட ஒரு சிறந்த பாவ மன்னிப்பு, இதை விட ஒரு மன்னிப்பு எந்த 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 சமயம் கொடுக்க முடியும்னு கேக்குறேன். எந்த சமயம் கொடுக்க முடியும்? சிவம் ஒருவன் தவிர நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணாலும் உனக்கு அடுத்த பிறவி வாய்ப்பு இருக்கு. ஆனா எப்படி வலிக்கும்னு தெரியாது. அடுத்த பிறவி வாய்ப்பு இருக்கு, அந்த வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ எத்தனை தடவை வந்தாலும் உனக்கு எக்ஸாம் வச்சு நீ ஃபெயில் ஆயிட்டியா, உடனே கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணிருப்பேன், நான் அதை ஈஸி பண்ணிடுவேன். ஈஸி பண்ணி முதல் 30 மார்க்குக்கு வைப்பேன். நீ ஃபெயில் ஆகுறியா, அடுத்து 25 மார்க்குக்கு வைப்பேன். ஃபெயில் ஆகுறியா 20 மார்க்கு, 10 மார்க்கு, இப்படின்னு குறைச்சு குறைச்சு எப்படியாவது இந்த பிள்ளைய பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறது பாவ மன்னிப்பா? உனக்கு ஒரு பிறவிதான். இந்த பிறவி நான் ஏன் வந்தேன் தெரியாது, எனக்கு சாமி ஏன் ஒரு கை இல்ல தெரியாது, நான் ஏன் சாமி இது பெரிய பணக்காரனா பிறந்திருக்கேன் அதெல்லாம் தெரியாது, நான் ஏன் ஏழையா பிறந்தேன் தெரியாது. ஆனா இந்த பிறவியை பண்ணதுக்கு மட்டும்தான் உனக்கு பலாபலன்னு சொன்னா அது சிறந்த மன்னிப்பா? எடுக்கின்ற பிறவிதோறும் உனக்கு நான் செட் பண்ணுவேன், உனக்கு வந்து நான் உன்னுடைய விஷயங்களை கொடுப்பேன்னா எது சாமி மன்னிப்பு அப்படின்னு கேட்டா, நம்ம சிவம் தருகின்ற அதுதான் பிழையெல்லாம் தவிர பணிப்பானை. எப்படின்னு பாருங்க, என்ன பிழை செஞ்சாலும் அதை தவிர்த்துட்டு நீ வாப்பா சாமி, நான் பஞ்சமா பாதகன் சாமி, உள்ள வாடா டேய், நீ பாதகன் தெரிஞ்சுதான்டா உனக்கு நான் உதவி செய்யறேன், நீ நல்லவன் தெரிஞ்சு நான் உதவி செய்யல, நீ பஞ்சமா பாதகன் சாமி, நான் சாமி நீ பண்ணிருக்கேன், சரி வா, வந்ததுக்கு அப்புறம் நீ பண்ணாத தங்கம், நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி பெருமான்ட்ட அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கக்கூடிய விஷயம்தான் நம்முடைய சிவபெருமான். ஆக பெருமான் நம்ம வர்றான். சரி, அப்ப ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்?
நம்ம கிட்ட என்ன இருக்கக்கூடாது? நான் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. பிளஸ் என்ன இருக்கணும்? பிளஸ் என்ன இருக்கணும்? அறம் இருக்கணுங்க ஐயா. ஆக 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 யார் சொன்னா? யார் சொன்னா? யார் சொன்னா? யார் சொன்னா சாமி? கவிதா தாங்க ஐயா சொன்னேன். ரைட்டாமா. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சிங்க சாமி. அருமை அருமை. அதாவது அறமும் இருக்கணும். அறம்னா என்ன? அறம்னா என்ன? அறம்னா என்னன்னு தெரிஞ்சாதானே செய்ய முடியும். அறம்னா என்ன? செய்யக்கூடியதை செய்து செய்யக்கூடாததை செய்யாமல் இருப்பது அறம். ஆக 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 சொக்கநாதா, ஏதாவது எடுத்துக்காட்டு. செய்யக்கூடியவை எது? எடுத்துக்காட்டு. ஐயா அன்பும் கருணையும். செய்யக்கூடாதது? தொண்டுங்க ஐயா, செய்யக்கூடியது தொண்டு. ஆஹா, செய்யக்கூடாதது? அதான் சொல்லிட்டீங்களா, ஏமம் தாங்கய்யா. நல்லது செய்ய முடிஞ்சா செய்யணும், செய்ய முடியா அது இருக்குது, பொருள் இருக்கு, நம்மகிட்ட இருக்கு, ஆனா நான் செய்யாம இருக்கிறோம் பாருங்க, அதான் தவறு, அதான் செய்யக்கூடாது. அப்ப செய்யக்கூடாததுன்னா நிறைய லிஸ்ட் போடுறாங்க. பொய் பேசக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பிறன்மனை நோக்கக்கூடாது, பிறர் பொருளை இருக்கக்கூடாது, பொறாமை செய்யக்கூடாது, நம்ம தேவையற்ற பயனில்லாத சொல் பேசக்கூடாதுன்னு சொல்லி இது எல்லாத்தையும் திருக்குறள்ல புத்தகமா போட்டு வச்சுட்டாரு. எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஒரு புக்கு போட்டாப்பி. அதுதான் அறம். அறம்னா அதான் அர்த்தம். கொல்லாமை, பொய்யாமை, எதிலும் அளவிறந்த விருப்பம் கொள்ளக்கூடாது, எதிலும் வெறுப்பு இருக்கக்கூடாது. அதாவது ஐயா, நமக்கு துன்பம் செஞ்சாலும் அந்த நேரமே அதை மறந்துடணும், அதை மனசுல வச்சு கூடாதுங்க ஐயா. நன்றல்லது நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஆனா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்ப புரிஞ்சுதுங்களா? உங்களால நல்ல விஷயம் செய்ய முடிஞ்சப்போ நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா அது மகா பாவம். தெரிஞ்சுக்கோங்க. உங்களால அந்த இடத்துல ஒரு குரல் கொடுக்க முடியும், ஆனா நீங்க அதை கொடுக்காம உட்கார்ந்து இருக்கீங்கன்னா அது பாவம் தான். அது உங்களால நீங்க செய்யற அறம் மீறல் தான். சாமி நான் நல்லதும் பண்ணல கெட்டதும் பண்ணல, யாரோ ஒருத்தவங்க அடிச்சுக்கிறாங்க, யாரோ குடிச்சிட்டு ஓடுறாங்க, யாரோ ஒண்ணு பண்றாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, உலகத்திலேயே மிக நீண்ட கடற்கரை எது? ஒரு பெரிய கடற்கரை எது? உலகத்திலேயே நீண்ட 2வது கடற்கரை என்பது மெரினா பீச் தான். தெரியும்ல? தெரியுமா? தெரியாது. உலகத்திலேயே மிக நீண்ட கடற்கரை மெரினா பீச் தான் 2வது. இப்ப மெரினா பீச் எப்படி இருக்கு? எங்க பார்த்தாலும் கப்பிள்ஸா உட்காந்து அது ஒரு நல்ல இடமா இல்லாம தீமை செய்வதற்கான இடமா இருக்கு. நினைச்சு பாருங்க. இப்போ ஒண்ணுமே இல்ல, ஒரு பெரிய பாடும் பட்டிக்காடு. இல்ல கவனிங்க, பாடும் பட்டிக்காடு. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் தோல்ல கையை போட்டு போறாங்க. என்ன சொல்லுவாங்க? 2 பேரும் திருமணம் ஆகாதவர்கள் தோல்ல கையை போட்டு போறாங்க. என்ன சொல்லுவாங்க? நமக்கு பேசுவாங்க. நமக்கு என்னன்னு தப்பா பேச மாட்டாங்க. நமக்கு என்னன்னு போக மாட்டாங்க. நீ யாரு பாரு, யார் மகன்? முதல் கேள்வி, நீ யாரு மக? நீ யாரு மகன்? உங்க அம்மா அப்பா வர சொல்லு, யாரை கேட்டு எப்படி நீங்க நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதனால நீங்க நல்லா கவனிங்க, கிராமத்துல கணவன் மனைவியே கையை பிடிச்சு நடந்து போறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க, கொஞ்சம் சொல்லி நடந்து போங்க. ஆனா இங்க கவனிங்க, இப்போ இங்க நம்ம மெரினா பீச்ல என்ன பண்ணிட்டாங்க, 2 பொண்ணும் பையன் உட்கார்ந்து இருக்கான். கையை போட்டு உட்கார்ந்து இருக்கிறப்போ அந்த ஊர்க்காரங்க ஒருத்தனாவது என்ன கேட்டிருக்கணும்? யார் நீ? நீ யாரு? ஏன் இங்க உட்கார்ந்து இருக்க? ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ற? இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க அந்த ஊர்க்காரவங்க கேட்டிருந்தா என்ன பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல அப்படி ஆயிருக்காது. என்ன ஆயிடுச்சு? யாரு பெத்த பிள்ளையோ, பார்க்கவே நார்த் இந்தியன் மாதிரி தெரியுது, அந்த பொண்ணை பார்த்தா ஏதோ ஒரு அசாம்கார, நமக்கு என்ன வந்துச்சுன்னு போனனால இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? மெரினா பீச் மொத்தமே என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. இவன் பிள்ளையே யார் கூடயோ உட்காந்துருக்கு. இப்போ யார் பிள்ளை? இப்ப எனக்கு என்னன்னு போச்சுன்னு போனான்ல ஒருத்தன், எனக்கு என்ன ஒருத்தன் போனான்ல, தட்டி கேட்காம போனான்ல, அவன் பிள்ளையே இப்ப இன்னொருத்தனோட உட்கார்ந்து இருக்கு, அவன் பையனே இன்னொரு பொண்ணோட உட்கார்ந்து இருக்கு. அப்படிங்கிறப்போ என்னன்னா, தவறுக்கு எதிராக குரல் செய்ய வேண்டும் என்பதும் அறம். நீங்க தப்பு பண்றீங்க, அவன் கேட்கிறான், கேட்கல, நீ செய்யறது தப்புமா, இப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு உரத்த குரல்ல சொல்ல வேண்டியதும் அறம் தான். அதை நம்ம செய்யாம விடுறதுனால நாளைக்கு நம்ம பிள்ளைக்கே அது விடியும். புரியுதுங்களா? வேற ஒன்றும் கிடையாது, நம்ம பிள்ளைக்கோ நம்ம பேரம்பத்திக்கோ அது விடிச்சிடும். அதனால தவறு செய்யும் போது நினைச்சு பாருங்க, ஒரு பையன் தம் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்க? பட்டுன்னு மண்டையில அடிப்பாங்க. பாக்குறீங்களா? யாரா நீ? என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? அடிப்பாங்கல்ல. இப்போ யாராவது பையன் தம் அடிக்கிற பையன் பார்த்து நம்ம கேட்போமா, தம்பி இது பண்ணக்கூடாது, ஏன் இப்படி பண்ற? என்னைக்காவது கேட்டிருக்கோமா? ஐயோ அவனை பார்த்தாலே இவனை இது கேட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ஏய், இந்த இடத்துல பொது இடத்துல தம் அடிக்க கூடாதுப்பா அப்படின்னு சொன்னா 10 பேர் இல்ல 100 பேர் சொன்னாங்கன்னா செய்வானா ஒருத்தன்? யாராவது செய்வானா? செய்ய பயப்படுவான். நாம யாரும் கேட்கல. ஏன்?
நமக்கு திருவாசகம் முற்றோதலும், பன்னிரு திருமுறை முற்றோதலும், நாம கோவிலுக்கு போறது மட்டும்தான் நம்மளுடைய அறம் நினைச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் செஞ்சா மட்டும் பத்தல. கோயிலை சுத்தி எல்லாரும் என்ன பண்றாங்க? பாட்டில உடைச்சு போடுறதும், இது புகைப்பிடித்து போடுறதும், இதெல்லாம் செய்யறப்போ அது என்ன பண்ணிடும்? கூட்டுறது மட்டும் நம்ம அறம் கிடையாது. கொல்லும் கூற்றை உதைக்க வந்ததும் நம்மளுடைய அறம் தான். கூற்றவனையே உதைக்க வந்த பெரும் ஆற்றலுடையவன் சிவபெருமான். அதனால அறம் என்பது தவறை தட்டி கேட்பதும் அறம் தான். தப்பு பண்ணா நம்மளால முடிஞ்சது குரல் எழுப்பலாம். நீங்க ஒருத்தர் தான் என்ன இந்த இடத்துல உங்க வேலையை நீங்க பாத்துட்டு போங்க அப்படின்னா பேசாம வந்துடும். நான் எவ்வளவுதான்ப்பா, என் ஏரியா நீ பண்ணாத, என் கண்ணு முன்னாடி பண்ணாத, வேற எங்கேயோ பண்ணு, இங்க நின்று பண்ணாத தம்பி, போயிடு அப்படின்னு சொல்றப்போ அங்க அறத்துல நீங்க நிக்கிறீங்க அர்த்தம். புரியுதுங்களா? ஆக அறம் என்பது தன்னை மட்டும் சுத்தப்படுத்துவதல்ல, தன்னை சுற்றி இருக்கின்ற எல்லாரையும் என்ன பண்ணணும்? சுத்தப்படுத்துற மாதிரி இருக்கணும். அதுதான் அறம் என்ற ஒரு விஷயம். அதனால அறத்தோடு நில்லுங்கள் அப்படிங்கறத அடியன் உங்களுக்கு ரொம்ப அதிகமா வலியுறுத்துறேன். அறம் என்பது நிறைய வகையில் அடியன் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதனால அடியார்கள் அதை வந்து செய்யுங்க. ரைட். அடுத்தபடியா அப்ப 16வது பாட்டுக்கு வந்துட்டோம். ஓரளவுக்கு வந்துட்டோம். இந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நன்றாக நால்வர்க்கும் நான்முறையின் உட்பொருளை அன்று ஆளின் கீழ் இருந்து அங்கு அறம் உரைத்தான் என்னடி. இப்பதான் அறம்ன்றதை நம்ம பேசிட்டு இருந்தோம். சிவபெருமானே அறம் உரைச்சிட்டு இருக்கான். இது நல்ல ஒரு பாட்டு. இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ள பாட்டு. என்ன கேக்குறாங்க? உங்களுடைய தலைவன் யார் தெரியுமா? சிவபெருமான் யார் தெரியுமா? 4 பேரு உட்கார வச்சு அவங்களுக்கு சாஃப்டா அறத்தை போதிச்சுட்டு இருக்கான்ல, அவன் தான் உங்களுடைய பெருமான் தெரியுமான்னு கிண்டல் பண்றாங்க. இது என்ன அர்த்தம்? இதுல என்ன அர்த்தம்னா, உங்க அப்ப எதுக்கு லாய்க்கு? கோவில்ல டிங்கு டிங்குன்னு மணியாடுறது லாய்க்கு. கொப்ப ஒரு சப்பாத்தி, அவ ஒரு தயிர் சாதம், அவ ஒரு சாம்பார் சாதம், அவ ஒரு பழம் அப்படின்னு சொல்ற மாதிரியான அர்த்தம் அந்த பாட்டுக்கு. யாரு? சிவபெருமானுக்கு என்ன தெரியாது? அவன் வந்து உட்காந்து 4 பேருக்கு உட்காந்து சொல்லி கொடுக்குற வாத்தியாரு. வாத்தியார்னால எப்படி இருப்பாங்க? அமைதியா இருப்பாங்க, பெரிய பெரிய வேலைக்கு ரொம்ப இது பண்ணுவாங்க. ஆனா இந்த நம்ம வாத்தியார் யாரு? வாத்தி ரைடு. நம்ம வாத்தியார் மாஸ்டர் வாத்தியாரு. அவர் வந்தாருன்னா ரைடு தான். அவர் வந்தாருனாலே ரைடு அப்படின்ற மாதிரி நம்ம வாத்தி யாருன்னா, நம்மளுடைய சிவபெருமான் யாருன்னா, அவன் வந்தாலே ரைடு கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றலுக்கும் உடையவன் அவன் தான். அவனை மாதிரி சாப்பிட்டு பார்க்கவே முடியாது. அவனை மாதிரி மரச்செயல்கள் வீரத்தையும் எங்கேயும் பார்க்க முடியாது. அதான் சொல்ற அப்படி நன்றாக நால்வருக்கும் நான்வரையின் உட்பொருளை அன்ற ஆளின் கீழிருந்து அங்கு அறம் உரைத்தான் காணேடி. அறம் மட்டும் அவங்க சொல்லி தரல, அறத்தோடு சேர்ந்த மரமும் என்ன சொல்றாரு? அவங்க பதில் சொல்றாங்க, அன்றாடம் கீழிருந்து அறமுறைத்தான் ஆயிடினும் கொன்றான்கான் புறம் மூன்றும் கூட்டடோ சாலோடோ. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? எங்க அப்ப பாக்குறதுக்கு அமைதியா உட்காந்து 4 பேருக்கு வாத்தியார் மாதிரி கிளாஸ் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? உட்கார்ந்த இடத்திலேயே எந்த உபகரணமும் உபயோகிக்காம வெறும் தன்னுடைய சிரிப்பாலேயே 3 திசைகள்லையும் போகக்கூடிய அந்த முப்புறங்களை சிரிச்சே கொளுத்தக்கூடிய வீரச் செயல்களையும் கொண்டவங்க அப்பன். அப்ப இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, அறம் மட்டும் கூடாது, என்ன வேணும்? அறம் செய்வதற்கு என்ன வேணும்? மரம்னா வீரம். அறம்னா மரம் என்பது வீரம். இப்போ நாம எல்லாம் சாஃப்டா இருக்கோம் இல்ல, சாஃப்டா இருங்கன்னு சொல்லி நம்மளை மட்டும் சொல்லிட்டு மற்ற சமயத்தவர்கள் எல்லாம் அப்படியே வளர்த்து விட்டு அவங்க என்ன அடிச்சாலும் நீங்க முதுகுல வாங்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணாரு நம்ம மோடி? நீ முதுகுல அடிச்சுட்டு போனையா, நீ இருக்கிற இடத்துலயே ஸ்பாட்ல இருந்து அப்படி நவத்துறோன்னு சொல்லி ஓட்ட பண்ணேன். கதறிட்டு அத்தனை பேர் காலில் விழுந்த மாதிரி நாம வீரம் நிறைந்தவர்களா இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ராமாயணத்துல விஸ்வாமுத்திரர் எதுக்காக ராமரை கூட்டிட்டு போறாரு அப்படின்னா, தாடகை என்பவள் அவர் செய்கின்ற அறச்செயலாக இருக்கக்கூடிய அந்த வேள்வியை வந்து அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? தடுக்கிறான். அந்த வேள்விகளை தடுத்துக்கிட்டே இருக்கான். யாரு? அவ ராட்சசி, அந்த தாடகை என்பவர். அப்ப என்ன பண்றாரு அவரு? அப்ப அவங்களை கூட்டிட்டு போய், யாரு? ராமரை கூட்டிட்டு போய் அவங்க என்ன பண்றாரு? சுத்தி நீங்க நின்று இங்க பாதுகாக்கிறோம், நாங்க அறம் செய்வதற்கு சுத்தி யாரு என்ன வேணும்? வேலியில ஒரு அறம் உள்ள நல்லா நடக்குதுன்னா சுத்தி என்ன வேலியில வேணும்? மரம் வேணும். மரம்னா வீரம். வீரம் இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? அறத்தை காதாக்கணும். அதனாலதான் நமக்கு நம் தமிழர்களுடைய 3 பண்பு, வீரம், காதல், கற்பு. இது 3 தான் என்னது? தமிழர்களுடைய 3 கண்கள். இது வீரம்,
காதல் கற்பு. கற்புனா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடையதுதான். அது மனக்கற்பு உடற்கற்பு ரெண்டையும் சொல்றாங்க. அப்போ வீரம் வேணும், வீரம் இருந்தா தான் காதல் வரும். காதல் வந்தா தான் காதல். அந்த கற்பை காப்பாக்குறதுக்கு என்ன வேணும்? அந்த பெண்ணை பாதுகாக்கிறதுக்கு அந்த ஆணுக்கு வீரம் வேணும். அந்த வீரம் இல்லாட்டி என்ன பண்ணாது? பெண் சூறையாடப்படுவாள் இல்லையா? தெரியுது உங்களுக்கு? ஒரு அறத்தை நிலைநிறுத்தணும்னா மரம் நின்றால்தான் அறம் நிலையாகும். புரியுதுங்களா? நம்ம அப்ப சாப்பிட்டு கிடையாது, அவன் சாப்பிட்டு மாதிரி இருப்பான். அவன் இறங்கனான்னு வச்சுக்கோங்க, நமக்கு மட்டும்தான் தெரியும். நாமளை மட்டும் அடிச்சிருக்கேன், நல்லா அடிச்சிருக்கேன், நல்லா வாங்கியிருக்கோம்ல, அதனால நமக்கு மட்டும்தான் தெரியும் அவன் எப்படி அடிப்பான், என்ன மாதிரி சுருட்டுவான்னு தெரியும். அதனால அவன் நீங்க நினைக்கிற மாதிரி சாப்பிட்டு கிடையாது. அவன் இறங்கி வந்தா வாத்தி ரைடு அப்படின்னு சொல்ற இடம் தான். நன்றாக நால்வர்க்கும் நான்மறையின் உட்பொருளை அன்று ஆளின் கீழ் அங்கு. அப்ப அறத்தோட என்ன வேணும்? முதல்ல என்ன சொன்னோம்? நான்ற என்ன இருக்கக்கூடாதுன்னு சொன்னோமா? அதோட என்ன இருக்கணும்னு சொன்னோம்? அறம் இருக்குன்னு சொன்னோம். அறத்தோட என்ன வேணும்? ஆமா, வீரம் வேணும். வீரம் இன்னைக்கு பாருங்க, ஒரு போர்க்களத்துல தந்தையும் தமையனும், தந்தையோட அண்ணன் தம்பி, தந்தையும் தமையனும், அவனுடைய மகன், பெரிய மகன் சின்ன மகன், எல்லாரும் வீழ்ந்து கிடக்கக்கூடிய, எல்லாரும் இறந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒரு போர்க்களம் எதுன்னா தமிழர்களுடைய போர்க்களம் தானா? நினைச்சு பாருங்க. மற்றவங்க என்ன பண்ணுவாங்களா? போர் விட்டுட்டு, போர் வந்துருச்சு, அப்பா போய் இறந்துட்டாரு, உடனே என்ன பண்ணிடுவாங்க? எல்லாரும் போய் மித்தவங்க எல்லாம் போய் என்ன பண்ணிடுவாங்க? அவன் யார் போர் பண்ணாலும் அவன் காலில் விழுந்து அப்பா என்னை ஆளை விட்டுன்னு தன்னுடைய உயிரை காப்பாத்திக்குவாங்க எல்லாரும், மற்றவர்கள்லாம். ஆனா தந்தை இறந்ததுக்கு அப்புறம் தந்தையோட தம்பி போய் போர் பண்ணுவான், தம்பி இறந்ததுக்கு அப்புறம் மகன் போய் போர் பண்ணுவான், மகன் இறந்ததுக்கு அப்புறம் 3 வயசு பிள்ளை, எது 3 வயசு பிள்ளை, 4 வயசு பிள்ளை, அதனால என்ன ஆயுதத்தை எடுத்து போர் செய்ய முடியுமோ போர் செய்யும். அத்தனை பேரும் இந்த புறமதுக்கு ஆடு நெஞ்சில போய் நெஞ்சில வாங்குவாங்க அவங்களுடைய ஆயுதம். ஒரு நாளும் புறமதுக்கு வாங்கினதே இல்லை. அப்படியே புறமதுகிட்டு இருந்தாலும் அந்த தாய் அவனுக்காக கொடுத்த முளையை அறுத்து எறிகின்ற வீரம் நிறைந்த சமயம், வீரம் நிறைந்த ஒரு விஷயம் நம்மளுடைய தமிழ் சமுதாயம், தமிழர்களுடைய வீரம். இவனுக்காக பால் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மார்பை அறுத்து அந்த இடத்துல எரியக்கூடிய ஆற்றல் பெரிய புராணத்துல அந்த தாயை பார்க்கிறோம். அந்த தாய் என்ன சொல்றா? போய் சொல்றாங்க, உன்னுடைய பையன் புறமுதுகிட்டு இறந்துட்டான். முதல் நாள் யாரு? அப்பா போனாரு, இறந்துட்டாரு. 2ஆம் நாள் கணவர் போறாரு, இறந்துட்டாரு. 3ஆவது நாள் பையன் போறான், இறந்துட்டான். யாரோ சொன்னாங்க, ஏமா சின்ன பையனை போய் அனுப்பிச்சுட்டே பாரு, பையன் பயந்து போய் ஓடி இருக்கான், முதுகுல பட்டு அவன் இறந்துட்டாமா. இவளுக்கு கோபம் வந்தது. அப்படியே பையன் இறந்துட்டான், குடும்ப தலைவிரி கோலமாக நடந்து செல்கின்றால், யார் அது? என்னுடைய மகன் இப்படி ஒரு செயல் செய்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு போறவ என்ன பண்றா? போய் சொல்றா, கைகள்ல கத்தி எடுத்துட்டு போறா. என்ன பண்றா? இந்த என் பையன் மட்டும் நாம புதமதுகிட்டு இருந்திருக்கான்றது உண்மையா இருந்ததுன்னா என்னுடைய மார்பை அறுத்து அந்த இடத்துல எரிஞ்சிருவேன் அப்படின்ற கோபத்துல போறான். அவளுக்கு என்ன இல்ல, தான் பையன் இறந்துட்டான்ற வருத்தம் இல்ல, தவறாக இறந்து போயிட்டா, அறத்தை மீறி இறந்து போயிருக்கா, ஓடி பயந்து இறந்து போயிருக்கான்றதுக்காக போறா. போர்க்களத்துல போறா, மகன் கிடக்கா, திரும்பி பாக்குறா, நெஞ்சிலே வேல் தாங்கி இறந்து கிடக்கின்ற மகனை கண்டு ஒரு பக்கம் கண்கள்ல கண்ணீர், ஒரு கண்ணீர்ல வருத்தப்பட்டு வந்தாலும் ஒரு கண்ணீர்ல மகா சந்தோஷம். என்னுடைய குலமே வீரத்திற்காக சென்றது அப்படின்னு சொல்லி, எவன்டா அவன் என் பையன் முதுகுல வேல்பட்டு இருந்திருக்கான்னு எவன்டா அவன் சொன்னது அப்படின்னு கேட்கிற மாதிரி அந்த ஒரு சீன் அமைச்சிருப்பாங்க புறநானூற்றுல. அப்படி பெண்களும் ஆண்களும் வீரத்துல நிறைந்த ஒரு உலகமாக அமைந்தது நம்ம குலத்தோட. நம்ம பிளட்ல என்ன இருக்கு? நம்ம பிளட்லயே வெற்றிவேல் வீரவேல் சொன்ன உடனே கீழ இருந்து மேல வரைக்கும் அப்படியே மேல இருந்து அப்படியே வீரம் கிளம்பி நிற்கும். இன்னைக்கும் நம்ம ஒவ்வொரு தமிழர்களும் மரப்பெண்களாக நின்று நிற்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக ஆண்கள் நிற்கிறாங்க. மரம் வேணும்ன்றத சொல்வதுதான் நம்மளுடைய 16வது பாடல். 17வது பாட்டுக்குள்ள போயிடலாம். இது நல்லா போட்டு. அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பழித்திரையும் நம்பனையும் தேவன் என்று நன்னுமது என்ன. எப்பா ஒரு தலைவர்னு இருந்தா என்ன பண்ணணும்? தலைவன் இருந்தா என்ன பண்ணணும்? முதல்ல பிச்சை எடுக்கூடாது. ஒரு தலைவன் இருந்தா பிச்சைக்காரனை போய் தலைவன் வச்சிருக்கீங்களே, முதல் கேள்வி. 2வது, கூத்தாடுறான். யாரு போய் கூத்தாடுவான்? யாரு கூத்தாடுறாங்க இல்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? தனக்கு ஒரு பொருள் வேணும், என்ன பண்ணுவாங்க? கூத்தாடி அவங்க கிட்ட போய் காசு வாங்க. அப்படிதானே? தரக்கட்டி சினிமா அதை என்ன பண்ணுவாங்க? நாடகம் எல்லாம் போடுவாங்கல்ல. நாடகம் எதுக்கு போடுறாங்க? மக்களை மகிழ்விக்கிறதுக்கு. எல்லாரும் என்ன பண்ணணும்? அவங்க வயிற்று பழப்புக்காக போடுவாங்க. அவங்க வயிற்று வருமானம் வரணும். அவங்க வயிற்று பொழப்புக்காக
அவங்க வாழணுன்றதுக்காக அவங்க கூத்தாடுறாங்க. கூத்தாடுறது எதற்காக? அவங்ககிட்ட இருந்து பொருள் வாங்குறதுக்காக. அப்ப கூத்தாடுறது பிச்சை எடுக்கிறது ஒண்ணுதானே. அப்ப உங்க அப்பன் கூத்தவும் ஆடுறான், பிச்சையும் எடுக்கிறான், அவனை போய் தலைவன்னு சொல்றீங்களே. கேள்விதான் கேள்வி. இது யார் கேட்கிறான்? பௌத்தர்கள் கேட்கிறாங்க. அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பழி திரியும் நம்பனையும் தேவன் என்று நன்னுமது என்னேடி. உங்க அப்பா எங்க கூத்தாடுறான்? அம்பலத்துல கூத்தாடுறான். அம்பலம் தான் என்ன? அம்பலம்னா வெட்ட வெளி. வெளி வெளி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வானம்னா என்னது? வானம்னா என்னது? வானம் அப்படின்னா என்ன? இத பத்தி சொல்லிருக்கோம். வானத்துக்கு என்ன தன்மை? கிரகிச்சுக்கிற தன்மைங்க ஐயா. எல்லாமே உள்ளடக்கும், இடம் கொடுக்குங்க ஐயா. ஆக 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 இது ஒரு வார்த்தையை நான் தேடிட்டு இருந்தேன். வானம் என்பதற்கு பொருள் என்னன்னா எல்லாவற்றுக்கும் இடமாக அமைவது. பஞ்சபூதங்களுக்கும் இடம் கொடுத்தாதான் பேரு வானம். வானம் என்பது என்னன்னா, வானத்துல என்ன இருக்கு? நெருப்பு இருக்கும், நிலம் இருக்கும், எல்லா பொருளுக்கும் ஸ்பேஸ் கொடுத்துதான் இருக்கு. அந்த ஸ்பேஸுக்கு பேர் தான் வானம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது என்னது? டம்ளரு. டம்ளர்ல ஒண்ணுமே இல்ல. அப்ப இது டம்ளரோட வானம். புரியுதுங்களா? டம்ளர்ல ஒண்ணுமே இல்ல. இப்ப டம்ளர் ஸ்பேஸா இருக்கா? இதுக்குள்ள நான் என்ன பண்றேன்? தண்ணி ஊத்தினாலும் வாங்கிக்கிறோம், இது மண்ணு போட்டாலும் வாங்கிக்கிறோம், நெருப்பு போட்டாலும் வாங்கிக்கிறோம், அடுத்து காத்து போனாலும் இந்த டம்ளர் வாங்கிக்கிறோம் வாங்கிக்காதான். இந்த டம்ளர்ல தண்ணி ஊத்தலாம், இந்த டம்ளர்ல இந்த மண்ணை போடலாம், இந்த டம்ளர்ல காத்த போடலாம், இந்த டம்ளர்ல நெருப்பு போடலாம், எது போட்டாலும் வாங்கிக்கலாம். அப்ப டம்ளருக்குள்ள ஒரு என்ன இருக்கு? ஒரு வானம் இருக்கு. அப்போ எல்லா பொருளுக்கும் இடம் தருவதுதான் வானம். நம்ம அப்பா எல்லாத்துக்கும் இடம் தருவான். அதனாலதான் அவன் யாரு? வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகியான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானை வாழ்த்துவனே அப்படின்னு சொல்லி அவன் வானாகி நிற்கிறான். வானாகி நிற்கக்கூடிய ஆற்றல் யாரு? வானத்தை போல. நம்ம அப்ப யாரு? வானத்தை போல. அவன் வந்து யாரு? வானம். எல்லாத்துக்கும் இடம் கொடுப்பான். ஏன் திருமால் கொடுக்க மாட்டாரா? திருமால் கொடுக்க மாட்டாரு. திருமால் யாரு கொடுக்க மாட்டாரு? அசுரர்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாரு. அப்படித்தானே? திருமால் அசுரர்களுக்கு இடம் கொடுப்பாரா? கொடுத்திருக்காரா? இல்ல. திருமால் அசுரர்களுக்கு இடம் கொடுக்க மாட்டான். அப்படி திருமால் கொடுக்கணும்னா திருமாலோட பையன் யாரு? பிரம்மன். அவன் எப்படி கொடுப்பா? அப்படி யாரும் கொடுக்க மாட்டான். நம்ம அப்பன் தான் அசுரர்களுக்கும் இடம் தரவன் தான், தேவர்களுக்கும் இடம் தரவன் தான், அறிவாளிக்கு இடம் தரவன் அவன் தான், அறிவில்லாதவனுக்கு இடம் தர அவன் தான், பஞ்சமா பாதகனுக்கு இடம் தர அவன் தான், புண்ணியனுக்கு இடம் தரவனும் அவன் தான். அவன் தான் வந்து ஏழைக்கு இடம் தரவன், பணக்காரனுக்கு இடம் தரவன். அவன் தான் வந்து உயர்கல்வி படித்தவர்களும் இடம் தரவன், கல்வி இல்லாத இப்படி எல்லா மண்ணுக்கும் இடம் தரவன், மட்டைக்கும் புழுவுக்கும் எந்த உயிரினமாவது சிவபெருமான பூசிக்காத உயிரினம் இருக்கா? பூசித்த தலை இருக்கு, எறும்பு பூசித்த தலை இருக்கு, எல்லாமே. ஆக அவர் எல்லாவற்றுக்கும் இடமா இருந்து ஆடுவதனாலதான் அவன் அம்பலக்கூத்தன்னு பேர். புரியுதுங்களா? அம்பலம்னா அம்பரம். நல்லா கவனிங்க. அம்பரம்னா என்ன அர்த்தம்? அம்பரம்னா அம்பரம் அம்பரம்னாலும் ஸ்பேஸ் அர்த்தம். அம்பரம் என்ன அர்த்தம்? ஸ்பேஸ் அர்த்தம். சித்துன அர்த்தம். சித்துன அர்த்தம். சித்து சிறிய அம்பலம். சித்துனா அறிவு. சித்துனா அறிவு. சத்துனா என்னது? நிலையான அர்த்தம். அதனால சித்து சத்து ஆனந்தம், சத்திதானந்தம் சொல்லுவாங்க. சத்து சித்து ஆனந்தம். சித்துனா என்ன அர்த்தம் சாமி? சித்துனா அறிவு. நல்லா கவனிச்சுக்கோங்க. சித்துனா என்னது? அறிவு. நல்லா நான் சொல்றது இப்ப நான் சொல்றது இமேஜின் பண்ண போறீங்க. எல்லாரும் நான் சொல்றது இமேஜின் பண்ண போறீங்க. சித்துனா என்ன அர்த்தம்னா அறிவுன்னு அர்த்தம். அறிவு. அம்பரம் அப்படின்னா ஸ்பேஸ். அம்பரம் என்னது? ஸ்பேஸ். ஸ்பேஸ்னா ஆகாயம், வெட்ட வெளின்னு அர்த்தம். இப்ப நல்லா கவனிங்க, கண்ண முடிக்க. பெருமானுடைய அறிவுதான் மொத்த ஆகாயமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிவபெருமானுடைய அந்த அறிவு ஆற்றல் தான்
மொத்த ஆகாயமா இருக்கிறதா அசியூம் பண்ணீங்கன்னா, அவன் அறிவுக்குள்ள நீங்க அடங்கி இருக்கிறத உணர்ந்தீங்கன்னா அதுக்கு பேருதான் சித்து கூட்டல் அம்பரம் சிதம்பரம். அலமேலம்மா மீட் பண்ணிக்கணும். அப்ப சித்து கூட்டல் அம்பரம் சிதம்பரத்துக்கு நீங்க போகணும்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணலாம்? சிதம்பரத்துக்குள்ள நீங்க போகணும், என்ன பண்ணலாம்? இறைவனுடைய அறிவு வழி ஆகாயத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா அது பேர் என்னது? எப்படி நுழையிறது அதுக்குள்ள? சித்து கூட்டல் அம்பரம் சிதம்பரம் அவனுடைய அறிவையே நம்முடைய இப்ப நம்ம வீட்டை பார்த்துட்டு நம்ம சுத்தி என்ன இருக்கு? நம்ம சுத்தி என்ன இருக்கு? நம்ம சுத்தி வெளிதான் இருக்குங்க, வெளி ஸ்பேஸ் இருக்கு, அதுல காத்து இருக்கு இல்லையா? நம்ம சுத்தி ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸ சரி நீங்க தண்ணிக்குள்ள இருக்கீங்க, ஞாபகம் தண்ணிக்குள்ள இருக்கீங்க, சுத்தி என்ன இருக்கு? ஒரு இடம் பாக்கி என்ன இருக்கு? தண்ணி தானே இருக்கு. வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி சிவபெருமானுடைய அறிவுன்ற அந்த 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 இடத்துக்குள்ள சுத்தி சிவபெருமானுடைய அந்த அறிவு இருக்கு. அந்த அறிவுக்குள்ள நீங்க பொதிஞ்சிருந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? சிதம்பர தரிசனம். சிவபெருமானுடைய அறிவையே குடையாக கொண்டு, அறிவையே தன்னுடைய ஸ்பேஸா கொண்டு அதுக்குள்ள நாம இருப்பத நினைச்சா, அதனாலதான் சிதம்பரத்தை தரிசிக்க முக்தி. சிதம்பரத்துக்கு மட்டும் என்ன முக்தி இருக்கு? அண்ணாமலையை நினைத்தாலே நினைக்க முக்தி. ஏன் அண்ணாமலை நினைக்க முக்தி? எதுக்காக அண்ணாமலை நினைக்க முக்தி? ஐயா, அங்கதான் வந்து பெருமாளும் பிரம்மாவும் அவரோட சூட்டை தெரியாம இது பண்ணிட்டு, சரி அதை நினைச்சா அதாவது அண்ணாமலை அணுக முடியாதவன். யாருக்கு அணுக முடியாதவன்? பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் அணுக முடியாதவன். ஆனால் நமக்கு எண்ணினாலே நினைக்க முக்தி தரக்கூடியவன் அண்ணாமலை. அப்படி இல்லைங்கயா, நம்ம புருவ மத்தியில இருக்கிற அந்த உள்ளுக்கு அந்த ஜோதியை வந்து நமக்கு தரிசிக்கணும். எப்போ தியானத்துல உட்கார்ந்து அதை தரிசிக்கணும். அந்த ஜோதி தரிசனம் பண்ணாதான் நமக்கு அண்ணாமலை முக்தி அப்படிங்கிறது. சொக்கநாதா எவ்வளவு அருமை தேவி அம்மா, சிறப்பு. அதாவது நம்ம உடம்புல கவனிங்க, இந்த புருவ மத்தியில இருந்து ஒரு கோடு போட்டு இந்த பிரம்மரங்கத்துல இருந்து ஒரு கோடு போட்டீங்கன்னா ரெண்டு டச்சா இருக்கிற ஒரு இடம். புரியுதா? நான் சொல்ற இடம் புரியுதா? இங்க இருந்து ஒரு குச்சி விடுங்க, இங்க இருந்து ஒரு குச்சி விடுங்க, ரெண்டும் இந்த கபாலத்துக்கு நடுவுல போய் நிக்கும். தெரியுதா? புரியுதா? அவங்க சொல்றது புரியுதா? இங்க ஒரு கோடு போட்டா உள்ளுக்குள்ள ஒரு கோடு போகுது, இப்படி ஒரு அப்ப ரெண்டும் சேர்ற இடம் என்ன பார்த்தனா இந்த இடம் இல்ல. நல்லா கவனிங்க, இந்த புருவ மத்தியில இருந்து இங்க வருது, தெரியுதா உங்களுக்கு? நேரா இதுவும் ஜாயின் பண்ற இடம். அந்த இடத்த அதுக்கு பேர் தான் அல்நாக்குக்கு மேல இருக்கக்கூடிய மலை. நம்ம அல்நாக்குக்கு மேல இருக்கக்கூடிய மலை 3 மண்டலத்தின் முட்டிய தூணின்னு சொல்லக்கூடிய இடம். அதுதான் 3 மண்டலம். இது அக்னி மண்டலம், சந்திர மண்டலம், அதுக்கப்புறம் சூரிய மண்டலம் சொல்றோம். நம்ம உடம்புல 3 மண்டலம் இருக்கு. நம்ம முகம் என்னது? சந்திர மண்டலம், இது அக்னி மண்டலம், சாரி சந்திரன். அப்படி 3 மண்டலத்தையும் தாண்டி முட்டிக்கிட்டு 3 தூண் முட்டிக்கிட்டு இடம் அண்ணாமலை இடம் தான். அந்த இடத்த நீங்க தினமும் நினைக்கிறப்ப என்ன ஆகும்? டப்புன்னு பத்திக்கும், டப்புன்னு ஒரு ஜோதி தெரியும். அதனால அந்த அண்ணாமலையை நினைக்க முக்தி. புரியுதுங்களா? அந்த அண்ணாமலை நினைக்க முக்தி. இப்ப இங்க வாங்க, இப்ப இங்க சிதம்பரத்துக்கு வாங்க. சிதம்பரத்தை தரிசிக்க முக்தி. எந்த சிதம்பரத்தை? இங்க இருக்கிற நடராஜரை போய் பாக்குறதுக்கா? சரி, போய் பார்த்துட்டு வந்தோமே நமக்கு முக்தி கிடைச்சுதா? போய் பார்த்தோமா இல்லையா? எல்லாரும் சிதம்பரத்தை போய் பார்த்தோமா இல்லையா? யார் யார் போயிருக்க? கை தூக்குங்க. ஏகப்பட்ட பேர். ரைட்டு. சரி, சிதம்பரத்தை போய் பார்த்தா முக்தின்றோம். கிடைச்சிச்சா? கிடைக்கல. என்ன காரணம்? என்ன தாத்பரியம்? கவனிங்க, நம்மளை சுத்தி இறைவனுடைய அறிவு அப்படியே பெருவழியா இருக்கு. அந்த பெருவழியில நான் இருக்கேன்னு நீங்க அந்த பெருவழியாகிய இறைவனுடைய ஞான பிரகாசத்தை, ஞான வெளியை, ஞான ஆகாயத்தை தரிசித்தால் முக்தி. அப்படி ஞான ஆகாயம் இருக்குன்னு சொன்னாதானே தரிசிக்க தோணும். புரியுதுங்களா? அப்படி சொன்னாதானே தோணும். ஞான நான் சொல்ற போய் அடியனுக்கு இந்த இது பிரம்மரந்திரம் அப்படியே தட்டுது, அப்படியே பிரம்மரந்திரம் தட்டுது. ஞான ஆகாயம் அப்படியே துடிக்குதுங்க, பயங்கரமா ஹீட் எழுப்புது. என்னன்னு தெரியல பெருமானே. அப்போ நமக்கு கூரை, நம்மளுடைய வானம், நம்முடைய பெருவெளி பெருமானுடைய அறிவு என்ற
அறிவு ஆகாயம், ஞான ஆகாயம், ஞான பிரகாசம் என்று அந்த ஞான பிரகாசத்தை இருப்பது போல பாவனை செய்து அதை தரிசிக்க தரிசிக்க முக்தி வந்து கொண்டே இருக்கும். அதுதான் சொல்றேன். அப்ப அண்ணாமலையை நினைக்க முக்தி. அண்ணாமலை நினைச்சுக்கோங்க எல்லாரும், முக்தி வந்துச்சான்னு கேட்டா இல்ல. ஏன்? இந்த இடத்த நம்ம நினைக்கணும். புருவ மத்தியும் இந்த பிரம்மரந்திரமும் சேர்ற அந்த இடத்த தினமும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு தீபத்துல என்ன விளக்கு எரியுதோ அந்த விளக்கு அங்க எரியும். அந்த அளவுக்கு தான் அந்த இடத்துல விளக்கு எரியும். நமக்கு என்னுடைய அருளாளர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு நீங்க பாத்துறீங்களா, திருவண்ணாமலை தீபம் ஏற்றி வைக்கிறாங்கல்ல, அது தூரத்துல இருந்து பார்த்தா எப்படி தெரியும்? சின்ன சுடர் மாதிரி தான் தெரியும். பாத்தீங்களா? சின்ன சுடர் மாதிரி தான் தெரியும். அந்த சுடர் அளவுக்கு தான் வருமா? இங்க நம்மளுடைய அண்ணாமலை தீபம் இருக்கு இல்லையா, நம்ம அண்ணாமலை தீபம் அந்த சுடர் அளவுக்கு தான் வரும். அங்க எப்படி முக்கு இருக்கு, அந்த முக்கு மாதிரி மலை இருக்கா, அதே மாதிரி இங்கேயும் மலை இருக்கு. 3 மண்டலமும் சேர்ற இடம். அந்த இடத்துல எங்க அப்பா அந்த அண்ணாமலைய தீபத்தை பார்த்துட்டு இதே தீபம் உனக்குள்ள இருக்குன்னு நீ நினைச்சா உனக்கு முக்தி. அது நினைக்க நினைக்க என்ன ஆகும், அந்த இடத்துல அப்படியே புகையும், கொஞ்சம் கொஞ்சமா புகையும். அப்படியே தினமும் அண்ணாமலை நினைக்க நினைக்க அந்த இடத்துல புகையும். டப்புன்னு ஒரு நாள் பத்திக்கும். பத்தின உடனே சிவபெருமானுடைய அந்த ஆனந்த பெருவழி ஆகாய தரிசனமும் கிடைக்கும். அதனால என்ன கிடைக்கும்? சிதம்பரத்தினுடைய தரிசனமும் கிடைக்கும். அண்ணாமலையின சிதம்பர தரிசனமும் கிடைக்கும். சிதம்பரம் தரிசனம் கிடைச்சு முடிச்ச உடனே இங்க இருந்து இங்க நல்லா கவனிங்க, இங்க இருந்து 12 விடற்கடை அளவுல அங்க ஒரு பூ பூக்கும். இங்க இருந்து 12 விரற்கடை அளவுல அங்க ஒரு பூக்கும். துவாதசாந்த பெருவழின்ற இடத்துல ஒரு மலர் தாமரை பூக்கும். அந்த இடத்துக்கு பேரு மதுரை. அப்ப மதுரை தரிசனமும் கிடைச்சிடும். இது எல்லாத்துக்கும் பின்னாடி பின்னாடி இருக்கிற முதுகு இருக்கிற குமிழ், பிடரிக்கண். இந்த பிடரிக்கண் தான் என்னது? திருப்பெருந்துறை. இதுதான் திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறையில இருக்கக்கூடிய குருநாதருடைய தட்டு இங்க கிடைச்ச உடனே திருவண்ணாமலை எரிஞ்சு சிதம்பரம் கிடைச்சு மதுரைக்கு போயிடுவோம். மதுரை தான் லாஸ்ட். எங்க ஊர் தான் லாஸ்ட். நீ எங்க சுத்தினாலும் எங்க ஊருக்கு தான் வரணும். நீ எங்க சுத்தினாலும் சாமி. அதாவது இடரிக்கண்ல இருக்கக்கூடிய திருப்பெருந்துறை தரிசனம் பெற்று அண்ணாமலையார் தீபம் பார்த்து சிதம்பரத்தை தரிசித்து அதற்கு மேல 12 விடற்கடல் இருக்கக்கூடிய அந்த துவாதசாந்த பெருவழியில் உள்ள தாமரை பீடத்திலே தலைவனும் தலைவியுமாக கூடியிருக்கக்கூடிய பெருமானை சந்தித்து நாம் என்ன பண்ணலாம்? பெருவழி நடனத்தை காண முடியும். அப்படிங்கறதான் தலமா வச்சிருக்காங்க. கடைசி வரைக்கும் இந்த தலத்திலேயே போயிட்டு ஐயோ முக்தி கிடைக்கலையே இத பார்த்தாதான் இதை புரிஞ்சுக்க முடியும். அப்படிதானே? பிள்ளைக்கு இதயம் சொல்லிக் கொடுக்கணும் இல்ல, கவனிங்க. இதயம் சொல்லிக் கொடுக்கணும். என்ன பண்ணணும்? இதயம் மாதிரி ஒரு புரோட்டோடைப் மாடல் கொண்டு வரணும். அப்படிதானே பண்றாங்க. நல்லா கவனிங்க. அம்மாவா இல்லையா? இதயம் மாதிரி ஒரு புரோட்டோடைப் மாடல் வச்சுக்கிட்டு கேட்பாரு, இதை கட் பண்ணா 4 அறை இருக்கு, இதுக்கு பேரு தமனி, இதுக்கு பேரு சிறை, இதுல இத்தனை வாழ்வுகள் இருக்கு அப்படின்னு காமிச்சதுக்கு அப்புறம் தான் இது மாதிரி இது இருக்கும்னு தெரிஞ்சுக்குவோம் இல்லையா? அந்த மாதிரி அது மாதிரி காமிக்கிறது தான் எது? நம்மளுடைய திருவண்ணாமலை, மதுரை, திருப்பெருந்துறை. இதெல்லாமே கடைசி வரைக்கும் அதெல்லாம் பார்த்து அதை மட்டுமே பார்த்துருக்கோம்னா கடைசி வரைக்கும் இந்த பிள்ளைதான் தான் பார்த்துட்டு இருக்கு. இதயத்தை பார்க்கணுன்றதுக்காகத்தான் இந்த பைசெக்ஷன் எல்லாம் பண்றோம். ஆனா கடைசி வரைக்கும் நான் இந்த புரோட்டோடைப்ல நிற்பேன் அப்படின்னா, நீங்க மீனாட்சி அம்மன் கோயில் போயிருக்கீங்களா? எனக்கு பாருங்க எல்லாரும் கவனிங்க. ஒரே ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்க. நான் முடிக்க போறேன். 2 நிமிஷத்துல முடிச்சிருவேன். என்னடா இழுத்துருவான்னு நினைக்கிறோம். 2 நிமிஷம் தான் முடிச்சிருவேன். இப்ப என்ன கவனிங்க எல்லாரும். திருவண்ணாமலை இது நம்ம போயிருக்கீங்களா? கோயிலுக்கு மீனாட்சி அம்மன் கோயில் போயிருக்கீங்களா? அதுல வெளி பிரகாரம் நீங்க தெற்கு சன்னதியை சுத்தி அந்த கோபுரத்துக்கு அந்த அம்பாள் சன்னதி போறதுக்கு இடையில வச்சிருப்பாங்க. ஒரு புரோட்டோடைப் வச்சிருப்பாங்க. பாத்தீங்களா? ஒரு பாக்ஸுக்குள்ள மூடி மீனாட்சி அம்மனுடைய 4 கோபுரம் வச்சு எல்லாம் தங்க கலசெல்லாம் தெரியும். பாத்துருக்கீங்களா? அது நின்னு பார்த்தா மொத்தம் மீனாட்சி அம்மன் கோயிலும் தெரியும், குட்டியா. சரி, மீனாட்சி அம்மன் கோயில் தான், சாமியை தான் பார்த்துட்டு அப்படி திரும்பிடுறோமா? அது மீனாட்சி அம்மன் கோயில் தானே. ஐயோ மீனாட்சி அம்மன் கோயில் இந்த இருக்கு பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம். அதுல என்ன ஒரு பியூட்டினா, நீங்க கரெக்டா கிழக்கு கோபுரத்துல உட்காந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி தெரிவாங்க. அதுலயே தள்ளி உட்காந்து அப்படி யாரும் நீங்க பாத்துக்க மாட்டீங்க. நாங்கெல்லாம் அதை பார்ப்போம். நாங்க என்ன பண்ணுவோம், கீழே உட்காந்துருக்கோம், தரையில உட்காந்துட்டு நீங்க நேரா அந்த கிழக்கு கோபுரம் இருக்குல்ல, அதுல அந்த பெரிய கோபுரத்து வாசல்ல நின்று பாத்தீங்கன்னா அம்மா தெரிவா. சின்ன கோபுரம் கிழக்குல சின்ன சொக்கநாதர் கோபுரம் இருக்குல்ல, அங்க போய் நின்று சொக்கநாதர் பாத்தீங்கன்னா சொக்கநாதருடைய அந்த போட்டோ உள்ள லாஸ்ட்ல அந்த சன்னதியில வச்சிருப்பாங்க. அட்டகாசமா தெரியும். நாங்க அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். நாங்க பாக்குறத பார்த்துட்டு இவங்க என்ன பாக்குறாங்கன்னு தெரியலன்னு எல்லாரும் உட்காந்து பார்ப்பாங்க. என்ன சொல்றேன், அதான் பார்த்தாச்சுன்னு போயிடுறோமா? அதான் சாமி பார்த்துட்டோம்ல இங்க அப்படின்னு சொல்லி ஏன் உள்ள போறோம்ல, கோயிலுக்குள்ள போறோம்ல, மீனாட்சியை பாக்குறோம்ல, அது மாதிரி அந்த புரோட்டோடைப்பை மட்டும் பார்த்துட்டு போறதுதான் நம்ம தலங்கள் போறது.
புரோட்டோடைப் இது இல்ல. உண்மையான சாமியை பார்க்கணும் உள்ளுக்குள்ள போறோம்ல, அது மாதிரிதான் நமக்குள்ள நாம இறங்குறது. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும், தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன், தேடி கண்டு கொண்டேன். அப்படி சிதம்பரம் அப்படின்னா சிதம்பரத்தை தரிசிக்க முக்தி. இவனை போய் பார்த்துட்டு வந்தான்னா யாரு? இங்க உட்கார்ந்து இருக்கான்ல மாயவரம் பக்கத்துல, சீர்காழி பக்கத்துல சிதம்பரம் நடராஜர் ஒருத்தர் இருக்கான்ல, அவனை போய் பார்த்துட்டு வந்தாதான் அவனை மாதிரியே உள்ளுக்குள்ள ஒருத்தர் ஆட போறான் அப்படின்ற ஆர்வத்துல என்ன பண்ணுவோம், இங்க உள்ள உட்கார்ந்து பார்ப்போம். அதுக்காக தளம் போறதுல தப்பு சொல்ல, தளத்துக்கு போனாதான் இந்த புரோட்டோடைப்பை பார்த்தாதான் அவங்க போக முடியும். ஆனா கடைசி வரைக்கும் புரோட்டோடைப்ல உட்கார சொல்வதற்காக நம்ம சமயம் வரல. புரியுதுங்களா? கிடைச்சா சான்ஸ், கிடைக்கலன்னா எங்க அப்பா நான் உள்ளே பாத்துக்கிறேன். கிடைச்சா பாக்கலாம், தப்பு இல்லை. அதுக்காக கிடைக்கிறப்பெல்லாம் வர நான் பார்க்க அப்படி இல்லை. கிடைக்கிறப்பெல்லாம் பார்க்கலாம். என்னைய மாதிரி ஆகாவலி, என்னைய மாதிரி கிடைக்காத சான்ஸ்ல என்ன பண்ணலாம், சரி அண்ணாமலை தானே இந்த ஒரு 8 போயிட்டு வந்துடுறேன், அண்ணாமலை தானே இந்த ஒரு 8 போயிட்டு வந்துடுறேன். இங்க சுத்தணும் கிரிவலம். நல்லா கவனிங்க சாமி, இந்த இடத்த மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த அண்ணாமலையாருடைய 17 கிலோமீட்டர் எப்படி சுத்தி வந்தோமோ அது மாதிரி இந்த 3 மண்டலத்தில் முட்டிய தூணாகி இந்த இருக்கக்கூடிய திருவண்ணாமலைய நாம அங்கு தீபம் எரிவதாக நினைச்சு சுத்த 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 குபுக்கு 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 தீபம் எரியும். அந்த தீப சுடர்ல உள்ள இருக்கக்கூடிய கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கு தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், அந்த தீபத்துல பார்த்தா நம்முடைய சீவனுக்குள்ள இருக்கக்கூடிய சிவபெருமான் விளங்கி தெளிவான் என்பதைத்தான் நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் செய்ய சொல்றாங்க. இப்போ அம்பலத்தே கூடின்ற வார்த்தையை தான் பார்த்திருக்கோம், இன்னும் உள்ளேயே போகல. நம்ம அப்பன் பிச்சை எடுக்கிறான்னு ஒரு குறை சொல்லிட்டாங்க, நம்ம அப்பன் கூத்தாடுறான்னு ஒரு குறை சொல்லிட்டாங்க. இதை எப்படி உடைக்க போறோம்ன்றத நாம அடுத்துதான் பார்த்துக்க போறோம், அடுத்துதான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி 17வது பாடலும் 18வது பாடலும் வருகின்ற புதன்கிழமை நம்ம பார்க்க போறோம். ஆனா படுபாவி இன்னைக்கும் 19வது பட்டியல சொல்லாமலேயே போயிட்டேடா, என்னடா பண்ண போற அப்படி நினைக்காதுங்க. கண்டிப்பா அடுத்த வாரம் வேற வழி இல்ல, போய்தான் ஆகணும். 17 18 போய் முடிச்சு 19க்குள்ள போயிடும். ஏன்னா இவ்வளவு சொல்லிட்டு ரீகேப் பண்ணல. இன்னைக்கு ஆகாயம் நம்ம எவ்வளவோ பேசணும், ஞாபகம் இருக்குங்களா? ஆகாயத்தை பத்தி எவ்வளவு பேசணும். டப்புன்னு கேக்குறப்போ நம்ம மனசும் ஆகாயம் எப்ப, நம்ம மனசும் ஆகாயம் எப்போ, சாமியோட பேரறிவு, சாமியோட பேரறிவு நம்ம மனசு ஆகாயம் எப்போ ஐயா அறம் இல்ல, நம்ம மனசு ஆகாயம் எப்போ. ஐயா எல்லாத்தையும் உள்ள வாங்கிக்கிறோம்ல, அப்ப எப்படி நம்ம ஆகாயம் பரவலில் எல்லா பஞ்சபூதமா அடங்கி இருக்குதோ அந்த மாதிரிதானங்கய்யா. அதுதான் கரெக்டா சொல்லுங்க. நம்ம மனசு ஆகாயம் எப்ப நான் தெரியுமா சொல்லவா, கவனிங்க. நம்ம மனசு ஆகாயம் எல்லாருக்கும் உங்க மனசுல இடம் கொடுத்தா, எனக்கு எல்லாரும் இடம் கொடுப்பேன், ஆனா அந்த படுபாவிக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா மனசு என்ன ஆகாது, ஆகாயம் ஆகாது. நம்ம மனசுக்குள்ள எல்லாருக்கும் பகை இல்லாம என்கிட்ட எந்த பகையும் இல்லதுன்னு சொல்றது உங்க மனசு வானம்னு அர்த்தம். உங்க மனசு ஆகாயமா இருக்குன்னு அர்த்தம். உங்க மனசு ஆகாயம் என்ன அர்த்தம், எனக்கு யாரு மேலையும் வெறுப்பு இல்லை, எனக்கு யாரும் வெறுத்து போறவங்க இல்லை, எனக்கு நான் யாரையும் வெறுக்கல, என் மனசுல எல்லாருக்கும் இடம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க மனசுதான் ஆகாயம். ஆகாயத்துலதான் யார் ஆடுவா, அப்பன் ஆடுவான், அப்பன் ஆடுவான். அப்போ உங்க மனசு அதுதான் அம்பலம். அந்த அம்பலத்துலதான் ஆடுறான். உங்க மனசை ஆகாயமாக்கிட்டீங்கன்னா அந்த அம்பலத்துல அவன் ஆடுவான். அந்த அம்பலத்தை நம்ம பார்க்கணும். அதுதான் பொன்னம்பலம். என் மனசுல நான் எல்லாருக்கும் இடம் கொடுத்தாம எங்க பொன்னம்பலத்துல போய் நின்று என்ன பண்றோம், ஆக சொத்தனாதா தங்கமே தங்கமே ஆக பொன்னம்பலத்துக்கு போய் என்ன பண்றோம், ஏத்தாப்புல நிக்க, யோ அறிவு இருக்கா, மண்டையில மசாலா இருக்கா, தள்ளியா சாமியை பார்க்காம அப்படின்னு அவரை போய் திட்டி விட்டுட்டு வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் கோயிலுக்கு வர்றாங்களா, எதுக்கு வர்றாங்கன்னு தெரியல அப்படின்னு அவங்க எல்லாம் புறக்கணிச்சுட்டு அவங்களுக்கு எல்லாம் மனசுல இடம் தராம நாம போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பெருமானை தரிசிச்சாலும் நம்ம மனசு ஆகாயமாகாது, அவள் பொன்னம்பலம் ஆகாது. அவள் கடைசி வரைக்குமே அவன் டான்ஸ் தூள நடனத்தை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அவனுடைய சூக்கம நடனம் நமக்குள்ள நம்ம மனச மேடையாகும். மனமே உனக்கிங்கு மயில் வாகனம்
மனமே உனக்கிங்கு மயில் வாகனம் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம மனத்தையே அவனுக்கு வாகனமாக்கி தரணும்ல, நம்ம மனத்தையே பொன்னம்பலமாக்கி தரணும்ல. அப்பதான் அவன் மனத்துல வந்து ஆடுவான். நம்ம எப்ப பொன்னம்பலம் ஆகுவான்? எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கணும். தப்பு பண்ணவன், தப்பு பண்ணாதவன், நல்லவன், கெட்டவன், பஞ்சமா பாதகன், நம்ம அப்ப எல்லாத்துக்கும் எப்படி இடம் கொடுத்து அவன் ஆகாயமும் உயர்ந்து நிற்கின்றானோ அது போல அவனுடைய அடியார்களாகிய நாமும் எல்லாருக்கும் இடம் கொடுத்துக்கணும். நாம மற்ற சமயம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட இடம் கொடுக்காம சொல்ல நல்லா தெரியும்ல. இப்ப பௌத்த சமயம், நாத்திக சமயம், உலகாயுதம், இவங்க எல்லாத்தையும் என்ன சொல்றோம்? புறச்சமயம்னு சொல்றோம். தூரமா இருக்காங்க, ஆனா நம்ம ஆளுங்க தான் அப்படிதானே சொல்றோம். ஆமாவா இல்லையா? எல்லா சமயத்தையும் என்ன சொல்றோம்? அவங்க தூரமா இருக்காங்கப்பா, அவங்க தூரத்து சொந்தம்ப்பா, வந்துருவாங்கப்பா அப்படின்னு சொல்றோமே தவிர நமக்கு யாரு கிடையாது, யாரும் எல்லாருமே கிடையாது, விரோதி கிடையாது. உற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தன் நல்லால் நம உற்றார் யாருளரோ உற்றார் யாருளரோ. நமக்கு உற்றாரும் இல்ல, இந்த உடம்பு போயிடுச்சுன்னா நமக்கு வந்து பகை சொன்னான்ல, நம்மள பகை பண்ண அவன் கழுத்து நமக்கு மாலை போட்டா ஏன்டா வீட்டுக்கு வந்தேன்னு கேட்க முடியுமா? என் வீட்டுக்குள்ள எதுக்குடா வந்தேன்னு கேட்க முடியுமா? சண்டை போட்டுப்போம் கூட பிறந்த தம்பி கூட. அவன் வந்து அன்னைக்கு வந்து நிப்பான், அண்ணா என்னை விட்டு போயிட்டேனான்னு சொல்றப்போ எதுக்குடா நீ வீட்டுக்கு வந்து கேட்க முடியுமா? ஏன்னா அந்த உடம்பு இருக்கிற வைக்கிறதா அந்த பகையெல்லாம். உடம்பு போயிடுச்சுன்னா அப்பந்தான் துணை. அதனால உடம்பு இருக்கிறப்பவே அப்பனோட துணையா இருப்போமே. யார் மேல பகை செய்யணும்? யார் மேலையும் பகை செய்யாம உங்க மனசை எல்லாத்துக்கும் இடம் கொடுத்தீங்கன்னா அதுதான் பொன்னம்பலம், அதுதான் பேரு பெருவழி, அதுதான் அம்பலம், அதுதான் சிதம்பரம். அந்த இடத்துல அப்பா ஆடுவான். அந்த தரிசனத்தை நீங்க பாருங்க. பதஞ்சலிக்கும் வியாக்கரபாதருக்கும் ஆடுனது எதுக்காகன்னா அவர்கள் தன் மனத்தை ஆகாயமா வச்சிருந்தாங்க. அது போல நீங்களும் உங்க மனத்தை ஆகாயம் வச்சா அவன் நீங்க கூப்பிட்ட நேரம் எல்லாம் வந்து ஆடிட்டு போவான். அந்த ஆடலை நீங்க உணர முடியும். ஆடல் காணீரோ ஆடல் மதுரையில் ராஜசௌந்திர பாண்டியராம் எங்கள் ஆண்டனும் திருவிளையாடல் காணீரோ காணீரோ. பார்க்கலாமா? அப்பனோட திருவிளையாடல் நம்ம பார்க்கலாமா? இனி வர்ற 3 நாள்ல நம்ம மனசை மேடையாக்கிருவோம். யாருக்கு? அப்பனுக்கு அம்பலத்தை ஆக்கிருவோம். அதையே சிதம்பரமா மாத்திருவோம். மாத்தி அவன் ஆடுறானா இல்லையா? அப்ப இப்ப ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே கிடையாது. நம்ம மனத்தை மேல நம்ம போயிட்டு யாரெல்லாம் நமக்கு பகை நினைச்சோமோ அவங்க எல்லாம் இனிமே எனக்கு சொந்தக்காரவங்க, அவங்க மேல இனிமே எனக்கு பகை இல்லைன்னு நாம மனசால பாவனை செய்வோம். அவங்க கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்க வேணாம், அவங்க கிட்ட போய் பழம் போட வேணாம், அவங்க கிட்ட போய் நீங்க பேச வேணாம். நீங்க மனசுல இவன் மட்டும் எனக்கு ஆகாதுன்னு நினைச்சோம்ல, அவங்களெல்லாம் லிஸ்ட் எடுத்து அந்த லிஸ்ட் எடுத்து மனசுக்குள்ள இனிமே இவங்க கூட எனக்கு பகை இல்லைன்னு நீங்க என்ன பண்ணுங்க, உங்க மனசு கிட்ட நீங்களே பேசி சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணிட்டு அப்ப உனக்காக ஆடக்கூடிய மேடையை நான் வச்சிருக்கேன், வந்து ஆடுவியான்னு கேளுங்க. ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு சதங்கை ஒளி கிளம்ப பேரொளி பெரும்பிளம்பாக அப்ப வந்து ஆடும்போது உங்க மனசுக்குள்ளையும் உடம்புலையும் ஒரு அதிர்வு ஏற்பட்டு கண்கள்ல நீர் பெருகி புலகாங்கிதம் அடைந்து அந்த ஆனந்த கூத்தை அனுபவிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள் பாருங்க. அப்பதான் அம்பள கூத்து நமக்குள்ள வருது. அந்த அம்பள கூத்து எல்லாரும் ரசிங்கன்னு சொல்லி இந்த அளவுல அடியேன் அத்தனை அடியார்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்யும் முகமாக எல்லாரும் போயிட வேணாம், 2 நிமிஷத்துல நிறைவு செஞ்சிருவோம். அதுக்கப்புறம் போயிடலாம். பிரேமாமா நிறைவு பண்ணலாம். நமச்சிவாய். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவுடைய தாமலை சென்னிமேல் சுட்டி வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி. அடியனுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, ஐயோ இவ்வளவு நாள் நம்ம நடத்திட்டு இருக்கோமே,
திருச்சாலெல்லாம் நடத்திட்டு இருக்கோம். ஒரு 50 பேரை தாண்டா நல்லா இருக்குமே, ஒரு 50 பேருக்கு மேல பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னு கேட்டா இன்னைக்கு ஒரு 57 பேர் 58 பேர் வந்தாங்க. இறுதி வரைக்கும் 53 பேர் இருந்திருக்காங்க. புதிதாக வந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார்களையும் இந்த திருவாசக சிந்தனை குழுமம் இருகரம் கூப்பி வரவேற்கின்றது. ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் பார்த்ததுல. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், உடன்பாடுகள் இருந்தா தெரிவிக்கலாம், எதிர்ப்புகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம். நமக்கு உங்களுக்கான உங்களுக்கான ஸ்பேஸ் இது. அடியார்கள்லாம் சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒண்ணுமே இல்லைங்கய்யா, கேள்வி இருந்தா தானே கேட்க போறோம். ஐயா ஒரே ஒரு கேள்வி இருக்குங்க ஐயா. சந்திரம்மா கேளுங்க சுவாமி. ஐயா நீங்க இறைவனோட அறிவுக்குள்ள நம்ம போகணும்னு சொன்னீங்கல்ல, அது எப்படிங்கிற விளக்கம் புரியலைங்க. அதாவது நல்லா கவனிங்க, நம்ம பாவனை எப்படி இந்த ஃபுல் ஸ்பேஸும் இறைவனோட அறிவுன்னு நம்ம பாவனை, அது எப்படி அது கருப்பா இருக்குமா, அறிவுக்கு ஏதாவது சப்ஸ்டன்ஸ் கலர் இருக்கா? அந்த அறிவு பொருள் இருப்பதாக நாம் இங்கு பாவனை செய்து அவனுடைய பரவழி இதுதான் அப்படின்னு அவனுடைய அறிவு பொருளையே நம்முடைய அழுமே இல்லம்மா, நீங்க மைக் ஆஃப் பண்ணிக்கீங்களேன். மைக் ஆஃப் பண்ணுங்க. அழுமே இல்லம்மா, ஆஃப் பண்ணுங்க நீங்க. நீங்க பேசுறது கேட்கலங்கய்யா. உங்க கரண்ட் போயிடுச்சு நினைக்கிறேங்கம்மா, திடீர்னு பிளாக் ஆயிடுச்சு. ஆமாங்கம்மா. சுதாமா வாழ்த்து பாடல் பாடுங்க, அப்புறம் ஐயா வந்து இது பண்ணுவாங்க. ஆரியத்தோட பாடுங்க. வந்துட்டாருங்க ஐயா, வந்துட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. சுவாமி கேக்குதுங்களா? அதிகம் பேசுறது கேக்குதுங்களா? நல்லதுங்க சுவாமி. அப்போ அந்த அந்த அறிவு ஆகாசத்தை நம்ம உணர்ந்து, அறிவே ஆகாசமா இருக்கிறதா நம்ம உணர்ந்து பெருமானுடைய தரிசனத்தை பெறுவதுதான் நம்மளுடைய சிதம்பர தரிசனம். அது பண்ணும்போது நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். இப்ப அடியன் சொல்றப்ப உணர்ந்தீங்களா? அந்த மனசை ஆகாயமாக்கி பெருமான அவனை கேட்கலங்கய்யா, கேட்கல. கூப்பிடுற அடி கேட்கலங்கய்யா. நீங்க சொல்ற சாமி வேற ஒண்ணும் இல்ல. அடியனுக்கு இங்க வந்து சுதாமா நீங்க பாடுங்க. சரிங்கய்யா. அனைத்தறியார் திருடி அணைக்கிறேங்க. ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். அரகர நம பார்வதி பதே, அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடியிலே வணங்கிக்கிறேங்கம்மா. திருவடி வணக்கம். பிரேமமா திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். திருவடி வணக்கம்மா. சரஸ்வதி அம்மா, ஜானகி அம்மா, புஷ்பாமா, சுதாமா, கமலம்மா, திருவடி வணக்கம். திருவடி வணக்கம்மா. சிவாய் உத்தரவு வாங்கிக்கலாமா? அனைத்து அடியார் சிவாய வணக்கம். நல்லதுரையான திருவடி வணக்கம். திருவடி வணக்கம்மா. திருவடி வணக்கம். சிவாய திருவடி வணக்கம். ஐயாவுடைய ஒவ்வொரு வகுப்புமே திருவடி வணக்கம். சாந்தி அம்மா ஆரியத்தோட சொல்றாங்க, நாங்க சுதாவை பாட சொல்லிட்டோமே. பரவாயில்லைங்கம்மா, அதனால என்னங்கம்மா? நீங்க பார்த்த சுதாமா கரெக்டா வீடியோல தெரிஞ்சாங்களா? அம்மாவை பாட சொல்லிட்டோம். பரவாயில்ல அவங்க பாடட்டுங்கம்மா, நமக்கு என்னங்கம்மா. சிவா நன்றி. நன்றிங்கம்மா.
சின்னவங்க எல்லாம் இந்த மாதிரி பாடி நல்லா மறணும். அதான் ஆமா ஆமா ஆமா. வாங்கணும். உத்தரவு வாங்கிக்கலாமா? ரேவதி அம்மா உத்தரவு எப்படி இருக்கீங்க? யார் கேக்குறீங்க? என்னாச்சு? வீடியோ ஆன் பண்ணிட்டீங்க. ஆன் பண்ணுங்க ரேவதி அம்மா. ரேவதிமா, அம்மா, திருவடி வணக்கம்மா. திருடி வணக்கம்மா. திருடி வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. சாமி இருக்காரு, நமக்கு என்ன வேணும்? திருவடி வணக்கம்மா. ரேவதிமா, நல்லா இருக்கீங்களா? திருவள்ளுவர் நல்லா இருக்க சாமி, நல்லா இருக்கோம். சிவ சிவா, சந்தோஷமா இருக்கு. இப்படி கொஞ்சம் முகத்தை காட்டிட்டு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏமா நல்லாத்தமா இருக்கு. இல்ல முகத்தையே காட்ட மாட்டேன்றீங்களே, சொன்னாதானே காட்டுறீங்க. ரொம்ப காமிச்சா அடுத்து போயிடும். என்னம்மா? ரொம்ப காமிச்சுன்னா அழுத்து போயிடும். அதனால அம்மா காட்ட மாட்டாங்க திருமுகத்தை. ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, நீங்க என்னம்மா? இன்ட்ரெஸ்டிங் இல்லாத போயிடும். காட்ட இது மறைத்து காமிச்சதுன்னு எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால மறைத்து காட்டுவார்கள் அம்மா. அப்படிலாம் இல்லம்மா, ஏதாவது வேலை ஏதாவது பாத்துக்கிட்டு இருந்தோம்னா அப்படியே ஆன் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு போயிருவேன், ஆஃப் பண்ணிட்டு போயிருவேன். வேற ஒண்ணும் இல்ல. ஃப்ரீயா உட்கார்ந்துருக்கேன். உத்தரவு வாங்கிக்கலாமா? தவமணி அம்மா உத்தரவு. அம்மா அனைத்தடியார்களுக்கும் வணக்கம். திருடி வணக்கம்மா. மணி ஆயிடுச்சு. உத்தரவு வாங்கிக்கலாங்க. திருவடி வணக்கம்மா. திருவடி வணக்கம்மா. சிவாய நம.